ஹாய்டா மனிஷ், வெல்கம் டு அவர் சேனல். நான் உங்கள் ஜியா. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, டைம்க்கு ஒரு ஒன் ஷாட் தான். உங்களுக்கு பிடிச்சிருக்காருன்னு கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, ஒரு குட்டி இன்ட்ரோ, அதுக்கப்புறம் ஸ்டோரிக்குள்ளே போகலாம். இன்ட்ரோ என்ன, நீங்கள் தான் உங்களுக்கு 17 இயர்ஸ் ஆகுது. உங்களுக்கு ஒரு அக்கா இருக்காங்க, உங்களுக்கு 20 இயர்ஸ் ஆகுது. அப்புறம் உங்கள் அப்பா வந்து ஒரு பெரிய பிஸ்னஸ் பண்ணியிருப்பார். பட் இது எல்லாமே லாஸில் போனதுனால உங்களுக்கு தயங்க தான் ஹெல்ப் பண்ணியிருப்பார். நீங்கள் எல்லாருமே தயங்கோட வீட்டில் தான் இருக்கீங்க. தயங்கு வந்து ஒரே ஒரு அம்மா மட்டும்தான். தயங்க யாருன்னா வந்து தாய் மாமா, அதாவது உங்கள் அம்மாவோட தம்பி. கொஞ்சம் ஏஜ் கேப் தான். ஓகே, நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டோரிக்குள்ளே போகலாம். அப்புறம் இது வந்து யாரையுமே ஹர்ட் பண்ணுறதுக்காக இல்லை. உங்களுக்கு ஹர்ட் ஆகிற மாதிரி இருந்துச்சா நீங்கள் தயவுசெய்து ஸ்கிப் பண்ணிடலாம். நான் யாரையுமே ஃபோர்ஸ் பண்ணல. ஓகேடா, நம்ம ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஸ்டார்டிங்கே வயன்தான் மிரர் முன்னாடி நின்றுக்கிட்டு, ஜோயன் எவ்வளோ அழகாக இருக்க நீ, இந்த ஆஃப் சரியில்லை, அவ்வளோ அழகாக இருக்கு ஜல்ல குட்டி அப்படின்னு சொல்லிட்டு தான் வயன் கல்யாணத்தை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. பாரு வயன், மாமா பார்க்க போது அம்மா மழைங்க போது பாரு, மாமாவை எப்படியாச்சும் கரெக்ட் பண்ணி தீரணும் அப்படின்ட்டு தான் அவங்களே பேசிக்கிட்டு வெளியே வந்துட்டுருக்காங்க. மாமா எங்கே இருக்கோம் ஒருத்தவங்க தான் எதிர்க்க ஃபோன் பேசிகிட்டே வருவார். மாமா 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 கூப்பிட்டு கேட்காம போயிட்டே இருக்கு பாரு அப்படின்னு சொல்லிட்டு வயன் தான் போய் தேவங்களோட கையை பிடிச்சி நிற்க வைப்பாங்க. தேங்க தான் திரும்பி பார்த்துட்டு, என்ன எவ்வளோ நேரம் கூப்பிட்றேன் மாமா, நீ பாடிட்டு போயிட்டே இருக்க அப்படின்னு வயன் சொன்னேன். தேங்க தான் ஒருத்தவங்க கூப்பிட்டு கேட்காத மாதிரி போகிறாங்கன்னா அவங்களுக்கு பேச விருப்பம் இல்லைன்னு அர்த்தம். நீ ஓடி வந்து கையை பிடிக்கணும்னு அர்த்தம் இல்லை அதுக்கு. அப்படின்னு சொல்லிட்டு தேங்காய் என்னோட கையை அப்படியே எடுத்து விடுவார். வேண்டாம் சரி அதெல்லாம் விடு, சரியில் எப்படி இருக்கேன், அழகாக இருக்கேண்ணா அப்படின்ட்டு வயந்தான் அந்த பாவனையை பிடிச்சி சுற்றி காட்டிகிட்டு இருப்பாங்க. இப்போ தேங்காய் தான் பார்த்துட்டு நல்லா கேவலமாக இருக்கேன் அப்படின்னு சொல்லி வயந்தான் ஸ்மைல் பண்ணிவிட்டு, எனக்கு தெரியுமாம்மா நீ இப்படி தான் சொல்லுவேன்ட்டு, பட் இட்ஸ் ஓகே, நான் உனக்கு காட்டணும் தான் இதை போட்டுட்டு வந்தேன் தெரியுமா அப்படின்னு சொன்னேன். தேங்க் தான் அவங்க ஐஸெல்லாம் ரோல் பண்ணிவிட்டு, ஷிப்பா அப்படின்ட்டு ஒரு பெரிய டீப் ப்ரீதாக எடுத்து விட்டுட்டு, இங்கே பாருவேன், நான் உங்ககிட்ட நிறைய தடவை சொல்லிட்டேன், எனக்கு உன் மேலே சுத்தமாக இன்ட்ரெஸ்ட் இல்லை, எனக்கு உன் மேலே 0 இன்ட்ரெஸ்ட் அப்படின்ட்டு சொன்னோடனே வயன்தான் கண்ணெல்லாம் கலங்கிட்டு, இங்கே பாருமாம்மா, நீ என்னை திட்டு, என்னை கஷ்டப்படுத்துகிற மாதிரி பேசு, ஏன் நான் அசிங்கமாக இருக்கேன்னு கூட சொல்லும், இதெல்லாம் நான் அவங்க கூட விட்டுறேன், இவங்க என்ன கஷ்டம் கூட படுத்துமாம்மா, ஆனால் இந்த வார்த்தை மட்டும் சொல்லாதம்மா, ரொம்ப வலிக்குது. நீ எவ்வளோ அசால்ட்டாக சொல்கிற, ரொம்ப ஈஸியாக, பட் எனக்கு எவ்வளோ எப்படி இருக்குது தெரியுமா உள்ள, ஏதோ ஊசியை வச்சு குத்துற மாதிரி இருக்குமாம்மா. நான் பின்னாடி எத்தனை வருஷமாக சுற்றிட்டு இருக்கேன், உனக்கு தெரியாமல் 10 வருஷமா, உனக்கு தெரிஞ்சு 5 வருஷமா, கரெக்டாக? இங்கே பாருவையன், சின்ன பொண்ணு மாதிரி பேசு, புரியுதா? உனக்கு இப்போ தான் 17 வயசு ஆகுது. நீ போய் என் பின்னாடி கொஞ்சம் கூட எனக்கு அசிங்கமாக இல்லை அப்படின்னு தாங்க சொன்னேன். வயன் தான், இல்லை எனக்கு இல்லை மாமா, இல்லை எனக்கு எப்போவுமே நீ மட்டும்தான் வேணும். உனக்கே தெரியும் நான் நிறைய ஆசைப்பட்டு எதுவுமே நடந்ததில்லை தெரியும். ஆனால் நான் ரொம்ப ஆசைப்பட்ட விஷயம் நீ மாமா. நீ மட்டும் எனக்கு கிடைக்கலனா நான் அந்த உலகத்தையே வெறுத்துருவேன். எனக்கு நீ மட்டும்தாம்மா என் உலகமே. எனக்கு ஏன் புரியவே மாட்டேங்குது. நீ எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் சரி, எனக்கு நீ தான் வேணும். நான் அவனை தான் சுற்றி வந்துட்டுருப்பேன், புரியுதா? அப்படின்னு தான் சொல்லி பேசிகிட்டு இருப்பாங்க. தயங்தான், அது ஒன் ட்ரீமில் தான் நடக்கும், புரியுதா? நான் எப்போவுமே எனக்கு கிடைக்க மாட்டேன் அப்படின்னு தான் சாயங்க தான் சொல்லுவார். வாய்ந்தான் அக்கடெல்லாம் கலங்கிட்டு, ஏன் வாட்டி பேசுகிற, எனக்கு இப்போ கூட பயமாக இருக்குது, டெய்லியும் இருக்கும் எனக்கு கிடைக்க மாட்டேயோன்ட்டு. ஆனால் ஒரு நம்பிக்கை, என் மாமா தானே எனக்கு தான் அப்படின்ட்டு எனக்கு நம்பிக்கை இருக்குமாம்மா. ஒரு நாள் உனக்கு புரியும், நீயும் வந்து சொல்லுவேன் அப்படின்னு சொன்னேன். தயங்தான், பார்க்கலாம் வயன், அது ஒன் ட்ரீமில் தான் நடக்கும். இப்போ என்னை விட என்னை டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்காத அப்படின்னு சொல்லிட்டு தான் தேங்க் கால் பேசிட்டு போயிட்டுருக்காரு. வயந்தான் இப்படி திரும்பி கண்ணெல்லாம் தொடச்சிட்டு, ஏன் என்னோட நீ உன் மாமா எப்பவுமே உனக்கு மட்டும்தான், புரியுதா? அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட கண்ணீர்லாம் தொடச்சிட்டு 2 ரூமுக்கு போய், யாருன்னா பார்த்தா என்னாவும் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு கீழே போனான். வயன் அம்மா தான், வாங்க மகாராணி வாங்க. வா எவ்வளோ சீக்கிரமாக வந்துட்டே நீ, டைம் என்னாச்சு? 7 தான் ஆச்சா? ஐயோ மகாராணி எவ்வளோ சீக்கிரமாக வந்துட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு வயன்தான், இல்லைம்மா கொஞ்சம் லேட்டாக தூங்கிட்டேன், அதான் நான் போய் கழுவிடுறேம்மா அப்படின்னு சொன்னேன். வயன் அவங்க அம்மா தான், இருக்க சமைக்கலான்னு அறிவு இருக்குல்ல, இப்போ சீக்கிரம் வந்து பாத்திரம் கழுவணும்ல, உனக்கு டெய்லியும் சொல்லிட்டு இருக்கணுமா அப்படின்னு தான் கரைச்சி கூட்டிகிட்டு இருக்காங்க. வயனும் இதெல்லாம் பழக்கப்பட்ட விஷயம் தானே அப்படின்ட்டு மனசில் நினச்சிக்கிட்டு எல்லாத்தையும் சமைச்சிட்டு அதே பாத்திரம் தான் கழுவிட்டு இருக்காங்க. வயன் தான் எல்லா வேலையும் செய்வாங்க, வீட்டில் இருக்கிற எல்லா வேலையும். இதுமாதிரி சமைச்சிட்டு இருக்கும்போது தான் பாத்திரம் கழுவிட்டு இருக்கும்போது பின்னாடி ஒரு வாய்ஸ் கேட்கும், வா கரெக்டாக இருக்கேன் அப்படின்ட்டு
ஒயினும் திருப்பி தான் சாரா தான் அது. ஊரில் இருந்திருப்பாங்க, இப்போ தான் வந்திருப்பாங்க. ஒயினும் ஸ்மைல் பண்ணிவிட்டு, சாரா எப்போ வந்த நீ அப்படின்னு சொன்னே. சாரா தான் முறைச்சி பார்த்துப்பாங்க. ஒயின் தான், சாரிக்கா வாய் தவறி சொல்லிட்டேன், எப்போ வந்த? நான் வந்தது இருக்கட்டும், நீங்கள் என்ன பண்ணிட்டுருக்கேன்? அதான் பாத்திரம் கழுவிட்டு இருக்கேன். தெரியுது, உனக்கு ஏற்ற வேலை தெரியுமா? அம்மா உனக்கு ஏற்ற வேலை தான் சொல்லியிருக்காங்க. உன்னோட ஃப்யூச்சர் இப்போவே கணக்கு நல்லா பளிச்சுன்னு தெரியுதுப்பா அப்படின்னு சொன்னேன். வயன் தான் சிரிச்சிட்டேன். ஏங்க வந்ததும் எல்லாமே பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கும்போது தான் சாரா வந்து வயன் கிட்டே போயிட்டு, நான் அழகாக இருக்கேண்ணா அப்படின்னு கேட்பாங்க. வயன் தான், உனக்கு எனக்கா அவ்வளோ அழகாக இருக்கேன். உனக்கு தெரியும்ல நான் உன்னை விட நிறைய எனக்கு அறிவு இருக்குன்னு அப்படின்னு சொல்லி வயன் தான் சிரிச்சிட்டு, எனக்கு தெரியும் நீ என்னை விட நிறைய படிச்சிருக்க, அதானே இப்படி சொல்கிற? வா உனக்கு எதையாச்சும் புரிகிற அளவுக்கு உனக்கு அறிவு இருக்கே அப்படின்னு சொன்னேன். எந்த ஒரு மாதிரி சிரிச்சிலே பார்த்துட்டு இருப்பாங்க சாராவை. இப்போ சாரா தான், அப்போ இந்த மயிருக்கு நீ தயங்க கொஞ்சம் சுற்றிட்டு இருக்க அப்படின்னு கேட்டோன்னே வயன் மூஞ்சிலாம் மாறும். அக்கா உனக்கு யார் சொன்னது இதெல்லாம்? நான் கேட்டதுக்கு ஆமாவா இல்லைன்னு மட்டும் பதில் சொல்லு. அக்கா உனக்கு இதெல்லாம் யார் சொன்னதுன்னு கேட்டேன் அப்படின்ட்டு வயன் சொல்லும் போது தான் சாரா தான், நீ என் கால் தூசி கூட வரமாட்டேன். நான் உன்னோட அறிவு உன்னோட நிறைய படிச்சிருக்கேன். ஸோ தயாங்கோட விஷயத்தில் நீ தலைக்கிட்ட நான் ஒரு தடவை உன் காலை நான் உடச்சிருவேன், புரியுதா அப்படின்னு சொன்னேன். வயன்டா இங்கே பாருக்கா, நான் உனக்காக நிறைய விட்டு கொடுத்துருக்கேன் சின்ன வயசுலேருந்து. இப்போ எனக்கு மாமா மட்டும்தான் வேணும், புரியுதா? நான் மாமா மட்டும் விட்டு தர மாட்டேன் அப்படின்ட்டு வாங்கி தான் சொல்லுவாங்க. இப்போ சாரா தான் சிரிச்சுட்டு, நீ எனக்கு விட்டு கொடுத்தியா? உனக்கு அதுக்கெல்லாம் தகுதே இல்லை, புரியுதா? அதனால தான் அது என்கிட்ட தேடி வந்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டுருப்பாங்க. அப்போ திரும்பி, நீ ஒரு தயாங் பிரின்சஸை பார்த்தேன்னா இப்படி பேசிட்டுலாம் இருக்க மாட்டேன், புரியுதா? என்ன நடக்கும்னு உனக்கே தெரியும் அப்படின்னு சொல்லி சிரிச்சிட்டு தான் போவாங்க. வயந்தான் திரும்பி பாத்திரம் கழுவிக்கிட்டே, என்ன இப்படி சொல்கிறான்? சீச்சி வயன், மாமா உனக்கு தான், நீ எப்பவுமே விட்டு கொடுக்கக்கூடாது அதுக்கெல்லாம். எப்படி நீ எதுக்காகவும் இவ்வளோ கஷ்டப்பட மாட்டேன், கண்டிப்பாக மாமாக்காக நிறைய கஷ்டப்பட்டு தான் ஆகணும் போல், மாமாக்காக தானே அப்படின்ட்டு தனக்கு தானே பேசிக்கிட்டு தான் பாத்திரம் கழுவிக்கிட்டே இருப்பாங்க. இப்போ மேலே ஒரு வாய்ஸ், ஏன் வயன் அப்படின்ட்டு. வயன் தான், ஸோ மறந்தே போயிட்டோம் பார் அப்படின்ட்டு மேலே போனால் பாட்டி தான், பாட்டி என்ன பண்ணிட்டீங்க? உன்னை கத்தி கத்தி கூப்பிட்டு எனக்கு தொண்டை தண்ணி தான் போச்சு, வந்து உக்காருவான் தான் இந்த பாக்க உடச்சி கூட அப்படி தான் சொல்லிட்டு இருப்பாங்க. வயனை பக்கத்தில் உட்காந்து பார்க்க தான் உடச்சிட்டு இருப்பாங்க. இப்போ அந்த கிழவி தான், ஏய் கேள்விப்பட்டியா, பட்டணத்துலேருந்து என் பேத்தி வந்திருக்கானாமா? தெரியும் பாட்டி, அக்காவை தானே பார்த்தேன். கேள்விப்பட்டேன், நீ பார்க்க சினிமா ஹீரோனி மாதிரி இருக்காளாமா அப்படின்னு சொன்னே. அவன் தான் சிரிச்சுட்டு, ஆமாம் பாட்டி ரொம்ப அழகாக தான் இருக்கா பார்த்தேன், அவன் பட்டணத்தில் போய் படித்தவன் அப்படின்னு சொன்னேன். வயன் தான், ஆமாம் பாட்டி தெரியும், நீ சொல் எந்த சொல்கிற வரையோ அதை சொல்லு அப்படின்னு சொன்ன. பாட்டி தான் சிரிச்சுட்டு, இப்போ புரியுதா என்னோடய பையனுக்கு யார் ஏற்றவ அப்படின்னு சொன்னே. வயன் தான் அந்த பாக்க உடைக்கிறத நிறுத்திட்டு இந்த கிழவியே பார்த்துட்டு இருப்பாங்க. அந்த பாட்டி தான், என்னடி புரியல உனக்கு அப்படின்னு கேட்டோன்னே. வயன் தான், இப்போ நீ தான் அவகிட்ட சொன்ன இந்த விஷயத்தெல்லாம்? நான் மாமா ஃப்ரெண்ட்ஸ் திட்டிக்க நீ தான் சொன்னியா? ஆமாம் நான் தான் சொன்னேன். பின்ன அவள் தகுதி எங்கே, நீ எங்கே? நீ அவள் கால் தூசிக்கு வருவியா? அவள் படித்தவ உன்னோட அழகாக இருக்கா, அவளை தான் என் பையனுக்கு கல்யாணம் பண்ணி தருவேன், பின்ன உன்னையா தருவேன், அதுதான் அவகிட்ட சொன்னேன் அப்படின்னு சொன்னேன்னா. வயன் தான் அந்த பாக்க உடைக்கிறத நிறுத்திட்டு, இங்கே பாரு பாடி, எனக்கும் படிக்கணும்னு ஆசைலாம் இருந்துச்சு. அப்பாவோட பிஸ்னஸ் எல்லாம் போனதுக்கப்புறம் எங்கள் அம்மா எங்கள் அக்காவை மட்டும் தான் பார்த்தாங்க. அது உனக்கே தெரியும், உனக்கு தெரிஞ்சும் நீ கண்டுக்கலை, நானும் விட்டுட்டேன். எங்கள் அம்மாவால் ஒரு ஆள் தான் படிக்க வைக்க முடியும்னு சொன்னப்போ கூட எங்கள் அம்மா எங்கள் அக்காவை தான் படிக்க வச்சாங்க. எனக்கு கூட ஆசை தான் பள்ளிக்கூடத்துக்கு தான் போகணும் படிக்கணும்னு, பட் நீங்கள் தானே விடல. ஏன் அதுக்கப்புறம் அக்கா பட்டினத்தெலாம் போய் படிக்க வச்சுங்க, அப்போ கூட படிக்க வைக்கணும்னு தோணல அவங்க யாருக்குமே இல்லை அப்படின்னு சொன்னேன். இந்த பாட்டி தான் வயனி கண்ணியே பார்த்துட்ருக்கோம். விடு, இப்போ என்ன அதெல்லாம் மாறவா போகுது, அப்போ நானும் பள்ளிக்கூடத்து தான் போயிருந்தா நானும் படிச்சிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் பேசிகிட்டு இருப்பாங்க. அந்த பாட்டி வயனோட கண்ணியே பார்த்துட்ருக்கோம். சரி சரி ரொம்ப பேசாத அப்படின்னு சொன்னவனே. வயன்தான், சரி அப்புறம் என்னாச்சு சொல்லு அப்படின்னு சொல்லி இந்த பாட்டி தான், என்னதான் இப்படிலாம் பேசினாலும் என் பிள்ளைக்கு அவள் தான் அப்படின்னு சொன்ன. வயன் தான் கோவமாகி, இந்தா அப்போ அவளே கொண்டு வந்து உனக்கு உடச்சி கொடுக்க சொல்லு, அவளே உனக்கு மாத்திரை மருந்து எடுத்து கொடுக்க சொல்லு. என்ன உன் வீட்டு மருத்துவமாக அவள் தானே,
ஆனால் நான் சொல்கிறேன், எப்போவுமே மாமா நான் விட்டு தர மாட்டேன், புரியுதா உனக்கு? அப்படின்ட்டு தான் ஒயினும் வேகமாக பேசிட்டு வெளியே வந்து கண்ணை தொடச்சிட்டே இருப்பாங்க. கண்ணில் தார தரையாக தண்ணி ஊற்றிக்கிட்டே இருக்கும். சி, ஏன் எல்லோரும் இப்படி பேசிகிட்டே இருக்காங்க என்னை கஷ்டப்படுத்துகிற மாதிரி? யாருமே புரிஞ்சிக்க மாட்டாங்களே, எனக்கும் மனசெல்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒயின் கண்ணை தான் தொடச்சிட்டு போயிட்டுருக்காங்க. கீழே போனால் அவங்க அம்மா தான், என்ன மேடம் எல்லாம் முடிஞ்சிருச்சா? முடிச்சிட்டேம்மா, எல்லா வேலையும் முடிச்சிட்டேன். சரி போ, எல்லோரும் சாப்பிட கூப்பிடு அப்படின்னு சொன்ன நீ வயன் தான் எல்லோரும் கூப்பிட்றதுக்காக போயிட்டுருப்பான். இப்போ சார் ஒரு நாக் பண்ணால் தான் தயங்க வந்து ஓப்பன் பண்ணுவார். எனக்கு செம்ம ஷாக்கு. ஆமாம், எங்கே என்ன பண்ணிட்டுருக்க அப்படின்னு கூட தயங்க தான். உனக்கு என்ன வேலையோ அதை மட்டும் பாரு, புரியுதா? தேவைச்செல்லாம் நடப்பில் வராது அப்படின்னு சொல்லிட்டு தான் தயங்க வந்து போவார். எனக்கு மனசே இல்லை. இத்தனை நாள் எங்கே இருந்தாலும் நம்மளுக்குன்னு இருந்துச்சு, ஆனால் இன்றைக்கி சாரா கூட இருக்கும்போது ரொம்ப வலிக்குது. வயன் தான் அங்கே நின்றுருக்காங்க. அப்போ சாரா தான் வந்து, வயன் என்ன எதுவுமே தெரியாத மாதிரி கேட்குற? என்னமோ நடந்துச்சு, உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லலாம் வயன். எப்போ சொல்கிறது? உனக்கு 2 டேஸில் பர்த்டே வந்துல, அப்போ சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி தான் சாரா அங்கேருந்து போயிட்டுருக்கான். வயன் தான் அந்த கதவானே நின்றுட்டு, என்னாச்சு? சீச்சி இருக்காது, சாரா ஊர்லேருந்து வந்திருக்காங்க, அந்த மாமா பேசிகிட்டு இருக்கு, அந்த மாதிரிலாம் ஒன்றும் இல்லை, இது கிளவி தான் என்னோட மனசை மாற்றுது. அப்படிலாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தான் திரும்பி பார்த்தா கண்ணாடி தான் இருக்குவாங்க. மைண்ட் பார்த்துட்டு இந்த கண்ணாடியே பார்த்துட்டு இருப்பாங்க. அந்த கண்ணாடியில் அவங்க ஃபேஸே அப்படி தான் டோரை க்ளோஸ் பண்ணிவிட்டு கீழே வந்தான். எல்லோரும் உட்காந்துட்டு இருப்பாங்க. அப்பவுமே வயண்டால் இருக்கும் பரிமாறிட்டு உட்காந்து சாப்பிடுவாங்க. அதே மாதிரி இருக்க பரிமாறிட்டு இருக்கும்போது சாரா தான், நான் என் மாமாக்கு போடுறேன், நீ போய் உக்காரு அப்படின்னு சொல்லுவான். உடனே வாங்கிட்டால, நான் தான் எப்பயுமே பரிமாறுவேன், நானே பரிமாறேன் நீ மாமாக்கு அப்படின்னு சொல்லி தான் தான். ஏன் ஒரு நாள் அவள் பரிமாறினா என்ன உனக்கு அப்படின்னு சொல்லுவார். மைண்ட் ஃபேஸ்னால் அப்படியே சோகமாகிடும். உக்காரு அப்படின்னு சொல்லி வாங்கணும் உட்காந்துட்டு பார்த்துட்டு இருப்பாங்க. டைமுக்கு இப்படி கதடிச்சா சாரை எடுத்து வச்சுட்டுக்கா நிறைய. மைண்ட் பார்த்துட்டு, கண்டிப்பாக மாமா கோவம் தான் பட போகுது, மாமாவுக்கு கோவம் தான் வரப்போகுது, ஏன்னா மாமாவுக்கு பிடிக்காதுன்னா அதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வயன் நின்றுட்டு பேசிகிட்டு இருப்பாங்க மனசுக்குள்ளேயே. கரெக்டாக தான் எங்கள் எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு இருப்பாரு. வயனுக்கு ஷாக்கு, நான் வச்ச மட்டும் அப்படி கத்துவேன் மாமா, இப்போ அவன் வச்ச மட்டும் சாப்பிட்றேன் அப்படின்னு தான் மனசை தோணிக்கிட்டே இருக்கும். தேங்க் நோட் பண்ணிட்டு இருக்காரு, யாரும் ஒரு கொண்டு பார்த்துட்டு இருக்காங்கன்ட்டு. திரும்பி தான் வயந்தான் தேங்க ஒரு ஐப்ரோ ரைஸ் பண்ணி என்னன்னு கேட்பாரு. இப்போ வயந்தான், அவன் வச்ச மட்டும் இதெல்லாம் சாப்பிட்றேன் மாமா, நான் வச்சா பிடிக்காதுன்னு தானே சொல்லுவேன் அப்படின்னு கேட்டோடனே தயங்தான். பிடிச்சவங்க கையில் பிடிக்காது வச்சா கூட நல்லா தான் இருக்கும் வயன், உனக்கு புரியாது அதெல்லாம் சாப்பிடு அப்படின்னு சொன்னேன். வயனுக்கு மனசே உடஞ்சிருச்சு. அவங்க ஒரு மாதிரி சாப்பாட்லேயே கோலம் போட்டுகிட்டே இருப்பாங்க. கொஞ்ச நேரத்தில் நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் வயன் போவாங்க. எங்கள் நல்லா நோட் பண்ணுவார் சாப்பிட்லன்ட்டு. வயன் தான் போயிட்டு இருக்கும்போது அந்த பாட்டியோட ரூம் தான் ஓப்பனில் இருக்கும். எல்லாம் போயிட்டு கொடு, மீதியும் உடச்சி தரேன் அப்படின்னு சொல்லி இந்த பாட்டி தான், என்னடி ஐஸ் வைக்கிறியா அப்படின்னு கேட்பாங்க. இப்போ வயன் தான் அதை எடுத்து உடச்சிக்கிட்டே, போ உனக்கு ஐஸ் வேறு வைக்கிறாங்க அப்படின்னு சொன்னேன். இந்த பாட்டி தான், தெரியும் நீ எனக்கு ஐஸ் தான் வைக்கிறேன், என்ன எனக்கு ஐஸ் வச்சு என் புள்ளியை கரெக்ட் பண்ணலான்னு பார்க்குறியா அப்படின்னு கேட்டோன்னே வாய்ந்தான். ஐயோம்மா, ஐஸ் வைக்கிறதாண்டா, உனக்கு வைக்க மாட்டேன், உன் பிள்ளைக்கு தான் வைக்கணும். நானும் வச்சுட்டு தான் இருக்கேன் 5 வருஷமாக, ஒன்றும் வரைக்கும் நான் பாண்டியில் அப்படின்னு சொல்லிட்டு தான் உடச்சிக்கிட்டே இருப்பாங்க. அப்போ தான் அந்த கிளவி கேட்கும், கீழே என்ன நடந்துச்சு அப்படின்ட்டு. வயன் நடந்ததெல்லாம் சொல்லுவாங்க. அந்த பாட்டி எதுவுமே பேசாமல் அமைதியாக இருப்பாங்களே. வயன் பார்த்துட்டு, என்ன கிளவி ஏதாச்சும் சொல்லிகிட்டே இருப்பேன், இப்போ சொல்லு, அவனுக்கு அவ்வளோதான் பிடிச்சிருக்க, சொல்லு வேலை சொல்லு அப்படின்னு சொல்லி இந்த பாட்டி தான் ஒரு மாதிரி வயனுக்கு குறி பார்த்துட்ருக்கோம். வயனோல, சரிங்கண்ணா நான் இடிச்சிட்டேன், நான் ரூமுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லும் போது இந்த பாட்டி தான், ஏய் சாப்பிடல தின்னுட்டு போ அப்படின்னு சொன்னேன். வயன்தான், ஐயோம்மா உனக்கு என்ன எம்மன் அவ்வளோ ஆசை, பரவாயில்ல இவ்வளோ அக்கறைலாம் வேண்டாம், ஒரே நல்ல அப்படிலாம் அக்கறை காட்டாத, நாளைக்கு வந்து பார்க்க உடச்சி தரேன் உனக்கு அப்படின்னு சொல்லி தான் வயன் போவாங்க. அந்த பாட்டி வயனே பார்த்துட்ருப்பாங்க. வயன் தான் போய் அந்த 3ஐயும் பார்த்துட்டு, ஏன் இத்தனை நாள் மாமா என்கிட்டே இருந்தால் கூட எனக்கு அவ்வளோ வலிக்கலை, எப்போவுமே என் கூடயே இருக்கிற மாதிரி தான் இருக்கும், அவர் வெளியூருக்கெலாம் போயிருக்காரு, எங்கெங்கோ தங்கிலாம் வேலை செஞ்சுருக்காரு, அப்போ கூட என் மாமா கிட்டே இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஜார் வந்ததுக்கப்புறம் என் மாமா என் பக்கத்துலேயே இருந்தால் கூட ரொம்ப தூரமாக இருக்கிற மாதிரி இருக்கீங்க அப்படின்ட்டு தான் பேசிகிட்டு இருக்கும்போது கண்ணில் தண்ணி ஊற்றிக்கிட்டே இருக்கும் அவங்களே அறியாமல். அப்போ தான் வயனுக்கு ஃபோன் ரிங் ஆகிட்டு இருக்கும். மனிதா ஒழிச்சு வச்சுருப்பாங்க, அதை தேடி பிடிச்சி எடுத்து, இவன் வேறு என்னத்துக்கு பண்ணுறான் பார் அப்படின்ட்டு, ஹலோ சொல்லுடா அப்படின்னு சொன்னே. அங்கே ஜங்குக்கு தான்,
ஐயோ ஏன் என்ன வாய்ஸ்லாம் அப்படியே கோடு விடுது அப்படின்னு சொன்னனே வயன்தான். என்னடா சொல்லுடா அப்படின்னு சொன்னேன். ஜங்குக்கு தாங்க வந்து பாவம் வண்டி அந்த மூன் ஏண்டி அதை பிடிச்சி இப்படி திட்டிக்கிட்டே இருக்கேன் அப்படின்னு சொன்னே வயன்தான். அந்த ஃபோனை எடுத்துகிட்டு ஒரு நிமிஷம் திருஷ்டி பார்த்துட்டு இருப்பாங்க. டி அந்த இதை சொல்லுவாங்களே பேர் என்ன? அது உருண்டியாக இருக்குமேடா கேமராவாடி. அது எங்கன்னா வச்சுருக்கியாடா? ஏய் சி நான் ஏன்டி ரூமில் வைக்கணும்? பின்ன எப்படி உனக்கு தெரியும்? அதெல்லாம் எனக்கு அப்போதே தெரியும். அந்த இது கொஞ்சமாக சுற்றுறேன் உன் கூட, எனக்கு தெரியாமல் இருக்குமா அப்படின்னு தான் ஜக்குக்கு சொல்லுவார். வாயினா சிரிச்சிட்டேன். சரி சொல்ல நீ எதுக்கு ஃபோன் பண்ண அப்படின்னு கேட்டோன்னே அந்த சைடு ஜங்குக்கு தான் சொல்லு. நீ இன்னைக்கு மூணை ரொம்ப கரைச்சி கொட்டினியாமா. அது வந்து என்கிட்ட புலம்புது. உன் ஃப்ரெண்டு பாரு நான் ரொம்ப திட்டுறா அப்படின்ட்டு நாளைக்கு வரமாட்டேன்னு சொல்லிலாம் அழுவுது. அதான் நானே வந்துட்டேன் சொல்லு என்னன்னு அப்படின்னு கேட்டோடனே வயந்தான் நண்டு எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ ஜங்குக்கு தான் பார்த்துட்டு நான் சொல்லுவேன் நீ என்னை திட்டுவ எதுக்கு அப்படின்னு சொன்னே வயந்தான். நீ சொல்லு நல்ல விதமாக சொல்லு, அதை விட்டுட்டு என் மாமா பற்றி பேசாத அப்படின்னு சொன்னேன். ஜங்குக்கு தான் அப்போ நான் உங்கள் அக்காவை பற்றி பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அக்கான்னு கலையே சரியான சீனடி. நான் சத்தியமாக சொல்கிறேன் வயன், எனக்கு தெரிஞ்சு உங்கள் அக்காவோட நீ தான் அழகாக இருக்கு அப்படின்னு சொன்னேன். வயன்தான் டே அட்டுங்கடா, இது மட்டும் கேர்ள் ஃப்ரெண்டுக்கு தெரிஞ்சிச்சு அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே ஏன்டி அமைதியாக ரெடி அப்படின்னு பேசிகிட்டு இருப்பாங்க ரெண்டு பேரும். அப்போ தான் தெரிஞ்சுட்டு எதுவும் கால் வரும். என் கேர்ள் ஃப்ரெண்டு தானே ஃபோன் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஒயினை தான் கான்ஃபரன்ஸில் வச்சுட்டு அப்படியே எனக்கு கான்ஃபரன்ஸ் போடுவார். அந்த சைடு வந்து பிரியா தான் ஜங்குக்கா அந்த ஒயின் கூட தானே பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னேன். ஜங்குக்கு தான் இல்லடி நான் ஏன்டி அவ கூட பேச போகிறேன் அப்படின்னு சொல்லி வயன் தான் அவன் ஏன் என் கூட பேச போகிறான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஜங்குக்கு தான் வேலையிலே வச்சுட்டு சூப்பர் வயன் சூப்பர் அப்படின்னு சொன்னேன். ஒயின் தான் என் பேரை சொல்கிற கண்டுபிடிக்க மாட்டா இப்படி பச்சையாக மாட்டிக்கிட்டேடா அப்படின்னு தான் சொல்லிட்டு இருப்பாங்க. அப்போ அந்த பிரியா தான் விழுந்து வந்து சிரிச்சிட்டு ரெண்டு பேருக்கும் அறிவே இல்லை, என்கிட்ட இப்போ பார்த்தாலும் ஈஸியாக மாட்டிக்கிறீங்க சொல்லுங்கள் என்ன பேசிகிட்டு இருந்தீங்க அப்படின்ட்டு பேசிகிட்டு இருக்கும் போது தான் வயந்தான் அவங்க மாமா பற்றி எல்லாத்தையும் சொல்லிட்டு இருப்பாங்க. அப்போ பிரியா தான் சூப்பர் அப்போ ஏன் ரோட் கிளியர் என்னது அது ஒன்றும் இல்லை ஏதோ வாயில் ஒட்டிடுச்சு அதான் இப்போ என்ன மாமாவுக்கு கரெக்ட் பண்ண ஒரு ரைடை தரணும் அவ்வளோதானே அப்படின்னு தான் பேசிகிட்டு இருப்பாங்க. அப்போது தான் ஜங்குக் இவன் நம்ம அம்மா வேலை பார்க்குறா. உனக்கு தான் வாயினை சுத்தமாக பிடிக்காதே பின்ன எதுக்கு இந்த வேலைலாம்? நான் எனக்கு பிடிக்காத நான் சொல்லவே இல்லையடா, அவள் உன் கூட க்ளோஸாக இருக்கா அது லைட்டாக வைத்தறிச்சல், மற்றபடியெல்லாம் எனக்கு வாயினை பிடிக்கும். ஓ அப்படியா அப்படின்ற பேர் பேசிகிட்டு இருக்கும்போது தான் வாயின் தான் ஐடியா சொல்லிட்டேன் இருடா. நீ சொல்ல பிரியா ஐடியா என்ன அப்படின்ற வாயின்னு கேட்பாங்க. அப்போ பிரியா தான் நம்ம கூட ஒன்று நம்மக்கிட்டே இருக்குதுன்னு தெரிஞ்சது தானே அவங்களுக்கு வந்து அதோட வேல்யூ தெரியாது. நீ பேசாமல் உங்கள் மாமா விட்டு 2 நாள் விலைக்கிடு, அப்படி மட்டும் நீ விலைக்கு இருந்தேன்னா மாமாக்கு உன்னோட வேல்யூ தெரியும்ல அப்படின்னு தான் பிரியா சொல்லுவாங்க. இப்போ வயன் தான் நிஜமாக நடக்குமா அப்படின்னு கேட்கும்போது ஜங்குக்கு தான் என் ஆள் ஐடியா கொடுத்தா கண்டிப்பாக நடக்கும்டி அப்படின்னு தான் பேசிகிட்டு இருப்பாங்க. வயன் சிரிச்சிட்டு இருப்பாங்க. திடீர்னு கதவு ஓப்பன் ஒரு மாதிரி ஆகும். வயன் தான் ஃபோன் அப்படியே மறைச்சி வச்சுட்டு திரும்பி பார்த்தா ஜாரா தான் யாருக்கிட்டே பேசிகிட்டு இருக்க மாதிரி இருந்துச்சு. யார் கூட? நான் யாருக்கூடையும் பேசிகிட்டு இல்லை, நீ போய் வேலையை மட்டும் பார் அப்படின்னு சொல்லிட்டு வயன் தான் ஜாரா பிடிச்சி தண்ணி விட்டுட்டு டோர்லாம் க்ளோஸ் பண்ணிட்டு வா ஜஸ்டா மாட்டியிருப்பேன் இல்லைன்னா அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் ஜங்குக்கு தான் என்னடி வாய்ஸு ஏதோ கிழிஞ்சு போன ரெக்கார்டர் மாதிரி உன் வாய்ஸே நல்லா தானே இருக்குது அப்படின்னு சொல்லி இருக்கும்போது பிரியா தான் நல்லா தான் இருக்கும் ஏன் நல்லா இருக்காது ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கும் அப்படின்ட்டு பல்ல கடிச்சிட்டே சொல்லிட்டு இருப்பாங்க. அப்போ வயன் தான் சரி ஜங்குக்கா உனக்கு நிறைய வேலை இருக்குது போல், பிரியா பேர் ஏதோ கேட்குறேன் நான் வச்சிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒயின் ஃபோனை வச்சுட்டு வந்துடுவாங்க. இந்த சைடு ஜங்குக்கும் பிரியாவை தான் சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. ஒயின் தான் பார்த்துட்டு ஆனால் மாமா நான் உன்னை விட்டால் எனக்கு தானே ரொம்ப கஷ்டமாக இருக்கும், என்ன பண்ணுறது அப்படின்னு அவங்க மனசுக்குள்ளேயும் அவங்க பேசிக்கிட்டே இருக்காங்க. அப்படியே தூங்கியிருப்பாங்க வயனும். அடுத்த நாள் மார்னிங் தான் வயன் வந்துட்டு அங்கே இருக்கிற எல்லா வேலையும் செஞ்சுட்டு சாப்பாடெலாம் சமைச்சு வச்சுட்டு கரெக்டாக போய் பாட்டி ரூமில் உட்காந்துருப்பாங்க. பாட்டி தான் பார்த்துட்டு என்ன யாரவங்கெல்லாம் வரமாட்டியே? அது இல்லை நான் கொஞ்ச நேரம் உட்காந்துக்கிறேனே அப்படின்னு சொல்லிட்டு தான் வயன் உட்காந்துட்டே இருப்பாங்க. அந்த பாட்டி குறுக்குன்னு பார்த்துட்டு சரி நீ என்னடி சமைச்சு வச்சுட்டல? அதெல்லாம் வச்சுட்டேன், சமைச்சிட்டேன், பாத்திரம் கழுவிட்டேன், வீடு பெருக்கிட்டேன், தொடச்சிட்டேன், எல்லா வேலையும் முடிச்சிட்டேன். உனக்கு காஃபி வேணுமா? நான் உனக்கு 10 நிமிஷம் கழிச்சு போட்டு தரட்டான் அப்படின்னு சொன்னோடனே பாட்டி தான் குறுக்குன்னு பார்த்துட்டு சரி நீ இப்போ என் பிள்ளை சாப்பிட்ற டைம் தானே, இப்போ நீ தானே போய் பரிமாற வேண்டியது தானே அப்படின்னு சொன்னவொடனே இந்த பையன் தான் பார்த்துட்டு என்ன கிழவி நீ தானே சொன்ன உன் மருமக
அவள் தான் நான் இல்லைன்னு. அப்போ எதுக்கு இந்த அக்கறை? ஓ, வேலைக்காரிச்சின்னு நினச்சிட்டியோ என்ன அப்படின்னு தான் வாங்கி நான் சடாக பேசிடுவாங்க. அந்த பாட்டிக்கு ஒரு மாதிரி எது தோணிக்கிட்டு இருக்கும். ஓ, அப்போ விட்டு கொடுத்துட்டியா என் பையனை அப்படின்னு சொல்லி வாங்கி தான் சிரிச்சுட்டு வாய்ப்பே இல்லை. இது ஒரு பிளான், என் ஃப்ரெண்டு சொன்னாங்க அந்த பிளான். நான் கூடவே இருக்கிறதுனால தானே மாமாக்கு அருமை தெரியல, நான் என்ன மாமாக்கு கண்டிப்பாக என்னை பற்றி தெரியும் அப்படின்னு சொல்லி தான் வாங்கி வெளியே கொஞ்சம் இந்த பெட்டுக்கெல்லாம் உட்காந்துட்டு அந்த வெளியே பால்கனி வெளியாக பார்த்துட்டு இருப்பாங்க. பாட்டியும் அங்கே உட்காந்து பார்த்துட்டே இருக்கும். வாயினியே இந்த சைடு அப்படியே கீழே தான் தேங்க தான் உட்காந்துருப்பாரு. திரும்பி பார்த்தா யாருமே இல்லை. கரெக்டாக தேங்க அக்கா அக்கா அப்படின்னு கத்துறனே அவங்க தான் வந்துட்டு என்னடா சாப்பிடலாமா அக்கா? ஏய், டைம் என்னாச்சு, நான்லாம் சாப்பிட்டேன், நீ மட்டும் தான் சாப்பிட்ணும் அப்படின்னு சொன்னோடனே தேங்க தான் முடிச்சுட்டே இருப்பார். கரெக்டாக போயிடுவாங்க அவங்களும். அப்போ தான் சாரா வந்துட்டு என்னம்மா சாப்பிடல? சாப்பிட்டுட்டேன், இருமாம்மா நான் உனக்கு போடுறேன் அப்படின்ட்டு கரெக்டாக தேங்க இப்படி கதறி சாயத்தை எடுத்து வச்சுட்டு இருப்பாங்க. தேங்க தலையிலே அடிச்சுட்டு ஷோ இந்த வகையில் எங்கே போச்சு அப்படின்னு தேடிட்டே இருப்பாங்க. இப்போ கரெக்டாக சாரை பார்த்துட்டு யாரும்மா தேடுற? இந்த வயனை தான் தேடுறேன், எங்கே காலத்தில் நிற்கும், டைம் ஆயிடுச்சு ஒன்றும் வரவே இல்லை அப்படின்னு சொல்லி தான் கேட்டுட்டு இருக்கும்போது சாரா தான் அவளுக்கு வேறு என்ன வேலை இருக்குது, எங்கே தான் கூட்டி பெருக்கிட்டு இருப்பாள், அவளுக்கு அதுதான் கரெக்டான வேலை அப்படின்னு சொல்லி தான் சாப்பாடு போட்டுகிட்டே இருக்கும்போது தேங்க தான் ஒரு மாதிரி இருக்கும். சாரா சொன்னது மண்டியில் ஓடிக்கிட்டே இருக்கும். திரும்பிட்டு இங்கே பாரு சாரா, அவள் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணணுன்னு தான் அவளை செய்கிறான், புரியுதா அப்படின்னு சொன்னேன். சாரை தான் பார்த்துட்டேன், இதுக்கு பேர் தான் ஹெல்ப்பா எவ்வளோ பெரிய ஹெல்ப்பை பாருங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் வாயின் இந்த மாதிரி அசிங்கப்பட்ட மாதிரி பேசிகிட்டு இருப்பாங்க. கரெக்டாக தான் சாப்பிடலாம் முடிச்சுட்டு கரெக்டாக வாஷ் பண்ணலான்னு போகும்போது சாரை தான் பிடிச்சிட்டு நீங்கள் எடுக்கிறதுக்கு மாமா அதை ஒட்டி வருவாள், அவள் எடுக்கட்டும், அவளுக்கு தான் அந்த வேலைலாம் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சாரா தான் போவாங்க. இப்போ கரெக்டாக தான் சாரோட கையை பிடிச்சிட்டு இழுத்துட்டேன், இங்கே பாரு, உனக்கு என்ன தெரியும் அவளை பற்றி? நான் அவளுக்காக எதுவுமே செஞ்சதில்லை தெரியுமா? ஏன் நான் ஒன்று தான் படிக்க வச்சேன், அவளை நான் படிக்க கூட வச்சதில்லை. நான் கேட்டேன், அவளுக்கு அப்புறமா அதில் ரொம்ப நாள் போயிடுச்சு. நான் கேட்டேன், அவன் வேணான்னுட்டான். ஆனாலும் நான் நிறைய உழைக்கிறதுக்காக அவன் தான் அந்த மொத்த குடும்பத்தையும் பார்த்துக்கிறான். நான் அவளுக்காக எதுவுமே செஞ்சதில்லை, ஆனால் அவன் நிறைய செய்கிறான் அதுக்காக. ஆனால் நான் உனக்காக நிறைய செஞ்சுருக்கேன். உன்னை பட்டணத்துக்கெலாம் அனுப்பி படிக்க வச்சுருக்கேன். அப்ராட் வேறு போகணுன்னு சொல்லிட்டு இருந்தால நீ, அதுக்கும் நான் தான் உனக்கு காசு தரணும். ஆனால் நீ அதுக்கெல்லாம் கை மாற ஒன்றுமே செஞ்சதாக தெரியல. நானும் கேட்டதும் இல்லை, எதிர்பார்த்ததும் இல்லை, புரியுதா? இதுதான் அவனுக்கும் அவளுக்கும் இருக்க டிஃப்ரென்ஸ். அவன் ஒன்றும் வேலைக்காரிலாம் இல்லை, புரியுதா? அவளும் இந்த வீட்டுக்கு ஒரு ஓனர் மாதிரி தான். நான் எப்படி இந்த வீட்டுக்கு கடுமையாக உழைக்கிறேனோ அதே மாதிரி தான் அவளும் உழைக்கிறான் அப்படின்ட்டு தான் தயங்க சொல்லிட்டு இருப்பாரு. வாயின் மேலேருந்து பார்ப்பாங்க. வாயினுக்கு கரெக்டாக தயங்க வந்து சாரோட கையை பிடிச்சிட்டது மட்டும்தான் தெரியும், எதுவுமே கேட்காது. மேலேருந்து பார்த்தா வாயின் கண்ணெல்லாம் கலங்கிட்டு சே மாமா விட்டு போகணும் எல்லாம் என்ன அப்படின்னு தான் கரகன்ட்டு மேலே ஓடிட்டுருப்பாங்க. தயங்க கரெக்டாக போகும்போது மேலே பார்த்தா வாயின் தான் ஒரு மாதிரி அழுதுகிட்டே ஓடிட்டுருப்பாங்க. தயங்க பார்த்துட்டு என்ன இவன் குறுக்கு மறுக்கா ஓடுறான், விழுந்து வார போகிறாப்ப அப்படின்னு தான் சொல்லிட்டு தயங்கும் போயிட்டு வரேன். இந்த பக்கம் வாயின் தான் போய் பெட்டுக்கு உட்காந்துட்டு அந்த ஃபோனை ஒழிச்சு வச்சுருப்பாங்க. கரெக்டாக அதை எடுத்துகிட்டு ஜங்குக்கு தான் கால் பண்ணி, ஜங்குக்கா என்னுடைய அதிசயம் நீயே கால் பண்ணியிருக்க, அதுவும் காலை டைமில், யார்கிட்ட மாட்டினா அவ்வளோ தான் தெரியும்ல அப்படின்னு தான் ஜங்குக்கு சொல்லுவார். அப்போ வாயின் தான் அழுதுகிட்டே ஜங்குக்கா எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, எனக்கு நான் பார்த்தே ஆகணும் ஜங்குக்கா அப்படின்னு சொன்ன உடனே ஜங்குக்கா விளையாடுறியா, நான் நைட்டு வரேன்டி. இல்லை ஜங்குக்கா எனக்கு இப்போ உன்னை பார்க்கணும், எனக்கு அழுகையாக மாட்டேன், யாருமே இல்லைங்க அப்படின்ட்டு வாங்கி அழுதுகிட்டே சொல்லிட்டு இருப்பாங்க. அப்போ ஜங்குக்கு தானே சரி உங்கள் வீட்டில் யாருமே இல்லைல்ல, நான் வழக்கம் போல் எகிரி குதிச்சு வரேன் அப்படின்னு சொன்னே வாங்கிட்டான். இல்லை மாமா இப்போ தான் போனார், கண்டுபிடிச்சிட்டு வரேன், நான் வெளியே வரேன் அப்படின்னு சொன்னேன். ஜங்குக்கு தான் சரி எனக்கு கரெக்டாக தெரியும், மொழி வந்து நில்லு, நான் வந்து உன்னை பிக்கப் பண்ணிக்கிறேன், அழாதடி ஃபஸ்ட்டு அப்படின்னு சொன்னேன். என் வயன் தான் கடலாம் தொடச்சிட்டு அந்த ஃபோனை அப்படியே உங்கள் ட்ரெஸ் நடுப்புலாம் ஒழிச்சு வச்சுட்டு பாட்டி என்னடி எனக்கு ஒரே ஒரு ஹெல்ப் மட்டும் பண்ணுறியா? என்ன இருப்பேன் ஒரு 20 ருபீஸ் தந்தாங்க, ஏன் உனக்கு காசா இல்லை இருந்தால் நான் ஏன் கேட்க போகிறேன் உங்ககிட்ட, நான் திருப்பி கொடுத்துட்றேன் அப்படின்னு சொன்ன கிளவி தான் அப்படியே எடுத்து 200 கொடுத்துட்டு இதை வச்சுக்கோ, இப்போ தான் அழுத நிற்காத போ அப்படின்னு சொன்னேன். திரும்பி பார்த்துட்டு பாடி உனக்கு ஏன்னு பிடிக்கவே இல்லை,
அப்படின்னு தான் வாங்கி கேட்பாங்க. அந்த பாட்டி முளைச்சிக்கிட்டே இருக்குமா வாங்கி பார்த்துட்டு சிரிச்சுட்டு, எனக்கு தெரியும் பாட்டி, நான் சும்மா தான் கேட்டேன். எனக்கு அப்பா நினச்சிக்காத, நான் சீக்கிரமாக போயிட்டு வந்துட்டேன். நீ இங்கே படுத்துட்டு நான் மதியானம் வந்து நான் எனக்கு சாப்பாடு தந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் வாங்கி போயிட்டே இருப்பாங்க. கரெக்டாக கீழே தான் அவங்க அம்மா பார்த்துட்டு, ஏனில்ல இங்கே போகிறேன் மா, பாட்டி தான் பார்க்க கல்யாச்சுன்னு வாங்கிட்டு வர சொன்னாங்க, இங்கே பாரு காசு அப்படின்னு சொன்னவனே அவங்க அம்மா தான் அதை பிடிங்கிட்டு, என்னது 200 இந்தா உனக்கு இது போதும், இந்த 50 போ அப்படின்னு சொன்னவனே இந்த பாட்டி தான் வந்திருப்பாங்க கீழே இறங்கி, ஏய் இன்னதுக்கு அவள் காசு வாங்குறேன். அம்மா அது இல்லைம்மா, அவளுக்கு கணக்கு தெரியாதுல்ல. ஏன் கணக்கு கூட படிச்சதா தெரியுமா? நான் ஏன் 10 சேர்ந்தா 20 கூடமா தெரியாது அவளுக்கு? நீ கொடு 200 கொடுறி அப்படின்னு சொன்னோன்னே வாங்கினவங்க அம்மாவும் கொடுத்துட்டு அந்த 50 வாங்கியிருப்பாங்க. நீ போயிட்டு சீக்கிரம் வாங்கிட்டு வா, நல்லதாக வாங்கிட்டு வா, பார்த்து சீக்கிரமாலாம் ஓடிலாம் வராது, அதுக்குன்னு பொறுமையாகவே வா அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த கிளவி மேலே ஏறி போவோம். வாங்கி பார்த்து சிரிச்சிட்டு, பாட்டி எனக்கு சோறு போட்டதுக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணிட்டேன் அப்படின்னு தான் சொல்லிட்டு வயன் மனசுக்குள்ளே சொல்லிட்டு போயிட்டுருப்பாங்க. ஒரு மாதிரி உங்களுக்கு போகிற வழியெல்லாம் கண்ணு கலங்கிட்டே இருக்கும். கரெக்டாக தான் எங்கே பார்த்துருப்பாரு, இது வயன் தானே, வயன் ஏன் வெளியெல்லாம் வரப்போறா, நம்ம கூப்பிட்டாலே வர மாட்டா, இப்போ ஏன் வரப்போறா அப்படின்னு தான் யோசிச்சுட்டு இருப்பாங்க. ஆனால் தயக்கு நல்லா தெரியுது வயன் தான்ட்டு, இந்த வயன் தான் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக தயங்க வண்டியை திருப்பான்னு வரும்போது கரெக்டாக ஜங்குக்கு வந்து, என்னடி ஆச்சு அப்படின்னு கேட்டுப்பாரு. வயன்தான் தேம்பி அழுதுருப்பாங்க. என்ன ஆச்சுன்னு தெரியுமா ஜங்குக்கா அப்படின்னு தேம்பி அழுதுருப்பாங்க. கரெக்டாக ஜங்குக்கு தான் வயனோட கண்ணெல்லாம் தொடச்சிட்டு, அழாதடி அப்படின்னு சொல்லிட்டு வயனோட கையை தான் பிடிச்சிட்டு, இங்கே பாரு அழாத வா, நம்ம வந்து ஐஸ்கிரீம் வாங்கி தரேன் உனக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு தான் இது ஜங்குக்கு வந்து வயனை அவங்க வண்டியில் ஏற்றிட்டு ஐஸ்கிரீம் பாரில் தான் கூட்டிகிட்டு போயிருப்பாங்க. தயங்க இதெல்லாம் அங்கே வந்து பார்த்துருப்பாரு. தயங்க ஒரு மாதிரி இருக்கும். அவனை வந்து அப்படியே வண்டியெல்லாம் திருப்பிட்டு கரெக்டாக வந்திருப்பாரு. அங்கே தான் ஜங்குக்கும் வயனும் தான், எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு தெரியுமா, எல்லாருமே சொல்கிறாங்க ஜங்குக்கா மாமா எனக்கு கிடைக்கவே மாட்டாருன்ட்டு, ஆனால் எனக்கு மாமா இல்லாமல் எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது தெரியுமா. நான் பார்த்தேன் காலையில் மாமா என் கூட சிரித்து கூட பேச மாட்டார் தெரியுமா, ஆனால் இன்றைக்கி காலையில் அப்படின்ட்டு வயதான் அழுதுகிட்டே இருப்பாங்க. ஜங்குக்கு தானே, அழாதடி நான் இருக்கேல, நான் இதை தின்னு தொலை, அவளுக்கு அவள் ஐடியா கொடுத்தாப்பார் முதல்ல அவளுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் கால் பண்ணால் பிரியாதான், என்னடா வெண்ணம் அவளை என்னடி ஐடியா கொடுத்த, இங்கே வாடி அப்படின்னு சொன்னோடனே பெரியாவும் கிளம்பிலாம் வந்துட்டு இருப்பாங்க. வந்து உட்காந்துட்டு என்னடா பிரச்சனை அப்படின்னு பார்த்தா இங்கே வயன்தான் மாதிரி அழுதுட்டுருப்பாங்க. பிரியா பார்த்துட்டு, ஏன்டி அழுகுற, எனக்கு போ பிரியா அப்படின்ட்டு திருப்பி நடந்ததெல்லாம் சொல்லிட்டு இருப்பாங்க. பிரியாவும் பார்த்துட்டு, இப்போ இப்படிப்பட்ட லவ்வா அப்படின்னு சொல்லிட்டு தான், சரி நான் உனக்கு வேறு ஒரு ஐடியா தரட்டா அப்படின்னு சொன்னி வயன்தான், வேண்டாம் எனக்கு ஐடியாலாம் வேண்டாம், நான் எப்படி இருந்தனோ அப்படியே இருந்துட்டு போகிறேன், மாமா எனக்கு தான், மாமா கண்டிப்பாக எனக்கு கிடைப்பார் அப்படின்னு சொல்லியிருக்கும்போது பிரியா தான், சத்தியமாக இல்லை அப்படின்னு சொல்லி வயன்தான் பார்த்துட்டு இருப்பாங்க. பிரியாவை தியரி ஐஸோட ஜங்குக்கு தானே, வாய மூட்டை அதை கஷ்டப்படுத்துகிற மாதிரி பேசிக்கிட்டே பார்த்தாலும், அந்த உங்கள் அம்மா பேர் என்ன, அவர் உனக்கு தான் புரியுதா அப்படின்னு தான் பேசிகிட்டு இருப்பாங்க. பிரியாவில் அப்படி ஆயிடுச்சா ஜங்கு, எனக்கு ஒரு 10 ரூபா சாக்லேட் வாங்கி தர மாட்டேன், ஐஸ்கிரீம் பார்லரில் காசு கட்டிட்டு வானா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போயிட்டுருப்பாங்க. அப்போ ஜங்குக்கு தானே, காசு இல்லடி, காசு கொடுத்துட்டு போடி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது பிரியா தான் அங்கே வந்து போயிருப்பாங்க. ஜங்குக்கு தானே தள்ளி அடிச்சுட்டு, இதை அடிக்கிறா அப்படின்னு சொல்லி வயதான் சிரிச்சுட்டு, போடா போய் காசு கட்டிட்டு வா, ஏன்னா அவள்லாம் பார்த்துட்டு தான் தைக்கணும் இந்த மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஜங்குக்கு பார்த்துட்டு, குழப்பொடி உங்கள் 2 பேருக்கும், உங்கள் 2 பேர்கிட்ட பட்டுட்டு நான் படுற பாடு இருக்கே எம்மையம்மா அப்படின்னு சொல்லலாம். அப்படி தான் சொல்லிட்டு ஜங்குக்கு தான் அவங்க அண்ணா கிட்டே ஃபோன் பண்ணி, நானா ஒரு 500 ரூபா ஜிபே போடலாம் அப்படின்னு சொன்னோடனே அவங்க அண்ணா தான் காரி துப்பிட்டுருப்பாரு. இதெல்லாம் வாங்கி ஸ்பீக்கரில் கேட்டு சிரிச்சு குழந்தைங்க சிரிச்சிட்டு இருப்பாங்க. இதெல்லாம் வந்து தயங்க பார்த்துருப்பாராங்க. இங்கே வந்து தயங்க என்ன தெரியும்னா, வயனும் இன்னொரு பையனும் சிரிச்சு பேசிகிட்டு இருக்காங்க. அதுவும் ஐஸ்கிரீம் பார் உட்காந்துக்கிட்டே மட்டும் தான் தெரியும் தயங்க என்னமோ ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்கும். யார் அந்த பையன் அப்படின்னு தான் மைண்டு ஃபுல்லாக ஓடிக்கிட்டே இருக்கும். இந்த சைடு பையன் தான், சரிடா நான் வீட்டுக்கு போகிறேன் இல்லைனா மாட்டிப்பேன் நான், ஞாபகம் இருக்காடி நம்ம கிட்டத்தட்ட ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி நம்ம மீட் பண்ணோம், அன்றைக்கி கூட
நீ தாண்டா என் வீட்டை செவ்வறு ஏறி குதிச்சு வந்த ஞாபகம் இருக்கா? அன்றைக்கி தான் நீ எனக்கு இந்த ஃபோனையும் கொடுத்த அப்படின்னு தான் சொல்லி பேசிகிட்டு இருப்பாங்க. ஜங்குக்கோலை நட்புடா இப்படி இருக்கணும்டி அப்படின்லாம் சொல்லி பேசிகிட்டு இருப்பாங்க. ஆனால் தேங்க் இதெல்லாம் எதுவுமே கேட்கல. வெறும் அவங்க ஃபோனெல்லாம் காட்டி பேசிகிட்டு இருக்கிறது மட்டும் தான் கேட்குது. இங்கே தயங்கும் ஒரு மாதிரி பார்த்துட்டே இருக்காரு அங்கேயே வாங்கினல. சரி சரி நான் வீட்டுக்கு போகிறேன், இல்லாமல் தான் அந்த கிளவி நல்லா போட்டு கொடுக்கல, ஆனால் கண்டிப்பாக எனக்கு போட்டு கொடுத்துருவா, எனக்கு பயமாக இருக்குது ஜங்குக்கா அப்படின்னு சொல்லிட்டு தான் கரெக்டாக வாங்கி போயிட்டு இருப்பாங்க. அப்போ ஜங்குக்கு தான் வாங்கிட்டு கையை பிடிச்சிட்டு, இங்கே பாரு வயன், உனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சுன்னா என் கூட வந்துடு. எங்கள் அண்ணா கூட அழகாக தான் இருப்பான். டெய் வாயை உடச்சிருவேன், எனக்கு அம்மா மட்டும்தான், எனக்கு தெரியும் டி உங்கள் அம்மா மட்டும்தான் நீ லவ் பண்ணுறேன்ட்டு. ரொம்ப கஷ்டமாக இருக்கா? நான் அந்த டைமில் அவன் கூட இருந்திருக்கணும், ஆனால் முடியாது, சாரிடி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது வயன்தான் ஜங்கு கூட கையை பிடிச்சிட்டு, எனக்காக ரொம்ப செஞ்சிட்ட ஜங்குக்கா, எனக்காக ரொம்ப செஞ்சுருக்கேன், நான் அதுக்கு நன்றிலாம் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொன்னேன். ஜங்குக்கு தான் தெரியும் நீ நன்றிலாம் சொல்லாத, எனக்கு ஏதாச்சும் சமைச்சு மட்டும் கொடு அப்படின்னு சொல்லி வயன் தான் சிரிச்சிட்டு, கண்டிப்பாக, ஆனால் இப்போ இல்லை, இப்போ மாட்டிப்பேன், கொஞ்ச நாள் மட்டும் அப்புறமா சமைச்சு தரேன் அப்படின்னு சொல்லி தான் பேசிகிட்டு இருப்பாங்க சிரிச்சுக்கிட்டே. இப்போ ஜங்குக்கு தான் சரிவா அவன் ட்ரா பண்ணுறேன்ட்டு திருப்பி எங்கேருந்து பிக்கப் பண்ணாரோ அங்கேயே ட்ராப் பண்ணியிருப்பாங்க. வயன் தான் அங்கேன்ட்டு ஜங்குக்கு டாட்டா காட்டிகிட்டே இருப்பாங்க. ஜங்குக்கு போகிற வரைக்கும் தேங்க் முன்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு தான் பார்த்துருப்பாரு. கரெக்டாக வயன் வீட்டுக்குள்ளே போகிற வரைக்கும் தேங்க் வயனே தான் பார்த்துட்டு இருந்திருப்பாரு. அதுக்கப்புறம் தேங்க் தான் ஆஃபீஸ்க்கு போயிருப்பார். இது பக்கம் வயன் தான் மாதிரி சிரிச்சுக்கிட்டே வீட்டுக்குள்ளே போகும்போது கரெக்டாக அவங்க பார்த்துட்டு ஏய் நில்லு அப்படி தான் கூப்பிட்ருப்பாங்க. ஜாரா தான் வயனு நின்றுட்டு, என்ன எங்கே போய்ட்டு வந்தேன்? கடைக்கு போய்ட்டு வந்தேன் சாரா. கடைக்கு போய்ட்டு வந்தியா? எங்கே எதுவுமே காணோம் கையில். அது பாட்டி கிட்டது அங்கே இல்லை சாரா, அதான் வந்துட்டேன். பாட்டி கிட்டது இல்லையா இல்லை உனக்கு எதுவும் வாங்க தெரியலையா அப்படின்னு கேட்டோடனே வாங்கி தான் முடிச்சுட்டே இருப்பாங்க தெருன்னு. இப்போ சாரா தான், அம்மா நான் தான் சொன்னேன்ல இவன் வீட்டு வேலையை கூட லாய்க்கு இல்லைம்மா, இவளை முதல்ல எங்கன்னா தெரிஞ்சுங்க, என் லைஃப்பில் குறுக்க வந்தால் அவளை தான் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சாரா தான் அப்படியே ரூமுக்கு போயிடுவாங்க. வாங்கிட்டு அவங்க அம்மாவில் வந்துட்டு அம்மாக்காராணி இந்த மாதிரி ஊர் சுற்ற போயிடு, அதுக்கப்புறம் வீட்டில் இருக்கிற வேலை யார் செய்வா அப்படின்னு சொல்லி வாங்கிட்டான். நான் தான் காலையிலே பாத்ரூம்லாம் கழுவிட்டேனே, காலையில் கழுவினா சரி மதனை யார் கழுவா? காலையில் சாப்பிட்டு மதனை சாப்பிட மாட்டியா? சாப்பிட்டு வேலை அதேமாதிரி கழுவணும் அப்போ அப்படின்னு சொன்னோடனே மறந்த பாட்டி தான் வையன் அப்படின்னு கூடுவாங்க. வையனை பார்த்துட்டு, பாட்டி நீ முதல்ல மேலே வா, இன்னைக்கு எவ்வளோ பெரிய வேலை வச்சுருக்கேன், வேலையே செய்ய மாட்டேற வர அப்படின்னு சொன்னோடனே வையனவங்க அம்மா தான், அதுதான் இவ ரொம்ப செல்லமாயிடுச்சு இவளுக்கு, 2 வேலை சொத்து கரெக்ட் பண்ணால் கரெக்டாகிடும் அப்படின்னு சொல்லி பேசி இருக்கும்போது பாட்டி தான், நீ வாய மூடு, ஒரு வேலைக்கு லாய்க்கில்லை 2 பேரும், நீ வேலை மாட்டிக்கி அப்படின்னு சொன்ன வையன் தான் ரொம்ப முடிச்சுட்டே போயிட்டுருப்பாங்க. கரெக்டாக அந்த பாட்டிக்கிட்ட போய், இந்தா பாட்டி நீ கொடுத்த 200 ரூபா, ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு தான், சரி சொல் என்ன வேலை இருக்குது அப்படின்னு சொல்லும்போது இந்த கிளவி தான் வைன் கையை பிடிச்சிட்டு, எங்கே போய்ட்டு வந்த? பாட்டி எனக்கு தெரியாது நினச்சியா? நைட்டில் ஃபோனில் பேசிகிட்டு இருக்கேன், உனக்கு முதல்ல ஃபோன் ஏது? எங்கே போய்ட்டு வந்தேன்? என் பையன் தான் பண்ணி சுற்றிட்டு இருக்கேன், இது அது அப்படின்னு கேட்டோடனே வைன் தான், அது வந்து பாட்டி அப்படின்னு முடிச்சுட்டே இருப்பாங்க தெருன்னு. சொல்கிறியா இல்லை உங்கள் ஆத்தாக்காரிகிட்ட சொல்லிட்டு அதெல்லாம் அப்படின்னு சொல்லி வைன் தான், இல்லை பாட்டி இல்லை பாட்டி என் ஃப்ரெண்டு பாட்டி. ஃப்ரெண்டா? ஆமாம் பாட்டி என் ஃப்ரெண்டு தான், இன்னைக்கு வந்து எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சா அப்படின்ட்டு அதெல்லாம் சொல்லிட்டு இருப்பாங்க. அந்த பாட்டியும் கேட்டுட்ருக்கோம் அதெல்லாம். என்னது அவன் கையை பிடிச்சானா? ஆமாம் பாட்டி, ஆமாம் சாரோட கையை பிடிச்சார் காலையில், அவரும் சும்மா தான் பிடிச்சிருப்பார் பாட்டி, நீ வந்து தப்பாக நினச்சிக்காத, எனக்கு தான் லைட்டாக ஒரு மாதிரி கஷ்டமாயிடுச்சு, அது ஒன்றும் இல்லை போக போக சரியாயிடும் எனக்கு அப்படின்னு தான் அவங்க கண்ணில் அவ்வளோ வள்ளி. இந்த பாட்டிக்கு நல்லா புரியுது. சரி அதுக்கு நீ எங்கே போய் தொலைச்ச அதை சொல்லு. அதான் பாட்டி ஜங்கு நம்ம பழைய வீடு இருந்தோம்ல அங்கே பக்கத்தில் இருந்தான் என்னோடய ஃப்ரெண்ட் பாட்டி. நான் ஸ்கூலுக்கு போகும்போது நாங்கள் போய் ஒன்றா தான் படித்தோம். நான் வீடு மாறிட்டு வந்தாலும் அவன்கிட்ட அப்பப்போ பேசிகிட்டு இருந்தான். இதே மாதிரி 3 மாதத்துக்கு முன்னாடி மாமனை ரொம்ப திட்டார், அவன் அழுதுகிட்டே இருந்தானா. அப்போ தான் அவன் என்னை பார்க்க வந்தான், சிவரேறி குதிச்சிருந்தானா. ஆமாம் பாட்டி சிவரேறி குதிச்சிருந்தான், எனக்கு ஃபோன்லாம் கொடுத்தான் தெரியுமா அப்படின்ட்டு பையனுக்கு அதெல்லாம் காட்டுவாங்களா. பாட்டி ப்ளீஸ் பாட்டி நான் காலையில் கூட விடுறேன், இது யாருக்கிட்டையும் விடாது ப்ளீஸ் அப்படின்னு சொல்லி கிளவி தான் பார்த்துட்டேன். சொன்ன என்ன பண்ணுவேன்?
பாட்டி பாட்டி ப்ளீஸ் பாட்டி இது மட்டும் வேணாமே அப்படி தான் வாங்கின்னு சொல்லுவாங்களா. அந்த பாட்டி பார்த்துட்டு அந்த பையனுக்கு மேலே லவ்வா அப்படின்ட்டு வாங்கியிருந்தால. இல்லை 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 பாட்டி, அவன் இன்னொரு பொண்ணை விரும்புகிறான் அப்படின்னு சொன்னேன். அந்த பாட்டி தான்ல. நிஜமாக தானே? சத்தியமாக பாட்டி, ஏன் மேலே சத்தியமாக, என் தயங்கம் மேலே சத்தியமாக சொல்கிறேன். நான் மாமா மட்டும் தான் பாட்டி காதலிக்கிறேன். சின்ன வயசுலேருந்து மாமா மட்டும் தான் எனக்கு பிடிக்கும். அவங்க கூட எனக்கு நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காங்க அம்மாவை கரெக்ட் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொன்னோன்னே அந்த பாட்டி தான், ஓ அப்படியா, சரி சரி போ அப்படின்னு தான் சொன்னோன்னே வாங்கி தான் அந்த ஃபோனை வாங்கிட்டு, பாட்டி யாருக்கிட்டும் சொல்ல மாட்டேல, பார்க்கலாம், ட்ரை பண்ணுறேன் அப்படின்னா கிளம்பி சொல்லிட்டுமா. வாங்கி தான் தள்ளி அடிச்சிட்டு, பைத்தியம் நீ பைத்தியம், நீ எதுக்கு ஃபோன்லாம் காட்டினேன்? ஏதோ ரோட்டில் போகும்போது ஐயோ ஏதோ சொல்லி சமாளிச்சிருக்கிறேன்ப்பா கிளவிக்கிட்டா மீண்டும் வாங்கி தான் தள்ளி அடிச்சிட்டு போயிட்டுருப்பாங்களா. அந்த வாங்கி தான் பாட்டி தான் பார்த்துட்டு, இப்படியோட சரியாக வச்சு நம்ம பண்ணணும் போலையே அப்படின்னு தான் ஒரு மாதிரி மனசில் நினச்சிட்டு இருப்பாங்களா. சரி வயன்தான் கரெக்டாக போய் ஃபோனில் ஜங்கு கிட்ட சொல்லிட்டு இருப்பாங்க, இந்த மாதிரி தான் மாட்டிக்கிட்டேன்டா அப்படி சொல்ல ஜங்குக்கு தான் கண்டா அப்படின்னு கத்துவார். ஏய் லூஸு வயனு, நீ ஏண்டி சொன்ன? அந்த கிளவி பார்த்தியா நல்லா பேச்சு பேசுது. கிளவி பார், உனக்கும் எனக்கும் முடிச்ச போட்டு கரெக்டாக தயங்க வந்து உங்கள் அக்கா தலையில் கட்டிட்டு உன்னை என் தலையில் கட்டுற மாதிரி பிளான் பண்ணுவாங்க. என் வாழ்க்கையே போது வயன் அப்படின்னு சொல்லும்போது சொல்லிட்டு பாரு ஜங்குக்தா வாய்ந்தால. டேய் 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 எனக்கு அழுகையா வந்துடா, என்னடா பேசுகிற நீ, என் மாமா எனக்கு மட்டும் தாண்டா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது கரெக்டாக ஜங்குக்தால, பைத்தியக்கார நாய், என் லைஃபு போகுதுன்ற உனக்கு உங்கள் அக்கா லைஃப் தான் முக்கியமா? எனக்கு யார் லைஃபும் முக்கியம், எனக்கு என் மாமா மட்டும் தான் முக்கியம். அட மாமா பைத்தியமி அப்படின்னு சொல்லிட்டு தான் ஜங்கு பேசிட்டு பாரா. கரெக்டாக தான் க்ராஸ் பண்ணியிருப்பாரா. கரெக்டாக வாங்கி ஏதோ பேசுகிற மாதிரி கேட்குமா. அவங்க உணர்ச்சி வசத்தில் கொஞ்சம் கத்தி கத்தி பேசியிருப்பாங்களா. கரெக்டாக தேங்க வந்து ஓப்பன் பண்ணி பார்த்தா வாய்ந்தான் ஃபோனில் பேசிகிட்டு இருப்பாங்களா. தேங்க பார்த்து இவக்கிட்ட ஃபோனே இல்லையா, எந்த ஃபோனில் பேசிகிட்டு இருக்கா அப்படி தான் பார்த்துருப்பாரு. வாய்ந்தால இல்லை இல்லை ஜங்குக்கா அப்படின்னு சொல்லும் போது தான், ஜங்குக்காவா எவ்வளோ காலையில் பார்த்த பையன் அப்படின்னு சொல்லிட்டு தான் கரெக்டாக அந்த டைம் வந்து அவங்க ரூமில் தான் போய் உக்காந்துருப்பாரா. மைண்ட் ஃபுல்லாக தான் ஓடிட்டுருக்கோம். அப்போது இன்றைக்கி ஒரு நாள் ஃபுல்லாக அவன் என்கிட்ட வந்து இந்த வாழ்த்தனமாக பண்ணல, மாமா மாமா அப்படின்னு எப்படின்னு சுற்றவே இல்லை. அதுக்கு காரணம் அந்த பையன் தானா, ஏதோ நல்லதுக்கு தான் அப்படின்னு சொல்லி தேங்க் படுக்க போவாரா. ஆனால் அவருக்கு தூக்கமே வரல. புரண்டு படுத்துட்டு இன்னும் தூக்கமே வர மாட்டேங்குது, ஏன் மைண்டு ஃபுல்லாக அங்கேயே ஓடிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்து பார்த்தா கரெக்டாக வாங்கி தூங்கிட்டு இருப்பாங்களா. தேங்க் போயிட்டு பார்த்தா வாங்கி நல்லா அழகாக க்யூட்டாக தூங்கிட்டு இருப்பாங்க. தேங்க் தான் மயனுக்கு போர்வெல்லாம் போற்றி விட்டுட்டு அந்த டோர்லாம் லாக் பண்ணிவிட்டு வெளியே வந்து அவங்க அம்மாவோட ரூம் தான் இருக்கும், அவங்க போய் உட்காந்துட்டு இருப்பாங்களா. அவங்க அம்மா உட்காந்துட்டு இருப்பாங்க. தேங்க் போய், என்னம்மா நீ தூங்கலை? அதை நான் கேட்கணும்டா, நீ தூங்கலை? இல்லைம்மா ஒரு மாதிரி இருக்குது அதையும் உட்காந்துக்கிறேன் அப்படின்னு சொன்னோடனே உங்கள் அம்மா கேட்பாங்க, என்னடா மூஞ்சே சரியில்லை அப்படின்ட்டு கொஞ்சம் கேட்ட உடனே தேங்களுக்கு சொல்லியிருப்பார், அது வந்து வயனை காலையில் ஒரு பையன் கூட பார்த்தம்மா அப்படின்னு சொல்லும் போது அந்த கிளவி நல்லா நோட் பண்ணியிருக்கோம். தேங்கோட மூஞ்சிலாம் ரியாக்ஷன்லாம் மாறுதுன்ட்டு. இது நல்லா இருக்கே பைத்தியக்காரி, இவ்வளோ பெரிய வேலையை பண்ணிவிட்டு வேறு எதுவும் ஆகிட்ட தேடிட்டு இருக்காப்பார் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்க பாட்டி தான் பார்த்துட்டு இருப்பாங்க. இப்போ தேங்க தான் பார்த்தேன் ரொம்ப சிரிச்சு பேசிகிட்டு இருந்தா அப்படின்னு சொன்னோடனே இப்போ பாட்டி தான், ஓ அவளுக்கு அவ்வளோ போயிடுச்சா, அவங்க அம்மாக்காரிக்கு நான் எனக்கே சொல்கிறேன் அப்படின்னு சொன்னோடனே தேங்க தான், அம்மா இந்த பையன் இப்போ தான் கெட்டவ மாதிரி தெரியல, கொஞ்ச நாள் பேசிடும், அப்புறமா அவன் ஃபோன்லாம் வச்சுருக்கா தெரியுமா அப்படின்னு சொன்னோடனே அந்த பாட்டி தான், உனக்கு எப்படிதான் தெரியும், அவள் கத்தி கத்தி பேசிகிட்டு இருந்தா நான் தான் போய் பார்த்தேன் அப்படின்னு சொன்னேன். அந்த பாட்டி தலையில் அடிச்சுட்டு, இது வந்து எப்படி சொல்லணும்னு சொல்லிட்டு போச்சுப்பார். நல்ல வேலை இவன் பார்த்தான், யாராச்சும் பார்த்தா என்ன ஆயிருக்கும் அப்படின்னு தான் சொல்லிட்டு இருக்கோம் அந்த பாட்டி. தேங்க ஒரு மாதிரி அதை யோசிச்சுட்டு பாரு அந்த பாட்டி தான் பார்த்து, சரி நீ ஹாப்பி தானே அப்படின்னு கேட்டு தான் பார்ப்பார். நான் ஹாப்பியா எதுக்கு? ஆமாம் அந்த புள்ள மட்டும் அந்த பையனே கல்யாணம் பண்ணிக்கிச்சுன்னா உனக்கு ஹாப்பியாக தானே இருப்ப, உனக்கு தான் அந்த பொண்ணை பிடிக்கவே நீ அப்படின்னு சொன்ன உடனே தேங்கண்ணா, இது கல்யாணமா, அவளுக்கு என்னம்மா வயசாகுது, என்ன வயசாகுது அவளுக்கு, 17 ஆகிடுச்சி, இதோ 18 ஆக போகுது, அப்புறம் என்ன கல்யாணம் தானே, அதுவும் ஏன் இங்கே தான் வச்சுக்க போறியா அவளை அப்படின்னு கேட்டு வந்து தேங்கண்ணா, இல்லை அவ்வளோ நல்ல குடும்பத்தை கல்யாணம் பண்ணி தந்து தானே ஆகணும் அப்படின்னு சொன்ன பாட்டி தானே, நல்ல குடும்பத்தில் பண்ணுறதை விட அவளுக்கு பிடிச்ச மாதிரி பண்ணணும் அப்படின்னு சொல்லி தான் தான் பார்த்துட்டு இருப்பார். அப்போ அவன் ஏன் எப்படி சுற்றிட்டு இருந்தா அப்படின்னு கேட்டவொடனே இந்த பாட்டி தான்ல, டேய்
அது ஏதோ சின்ன பிள்ளை உன் பிளான் சுற்றி இருந்துச்சு. எப்போவுமே உன் பிளான் சுற்றிட்டு இருக்குமா? ஆ அதான் உனக்கு பிடிக்கலன்னு தெரியல. விடுடா அப்படின்னு சொன்னே திறந்தால. அவளா பாருமா நாளைக்கே வந்து மாமா மாமா நான் எப்படின்னா சுற்ற போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் அங்கேயே படுத்திருப்பார். எங்கள் அம்மா பார்த்துட்டு நடக்கணும் அப்படின்ட்டு மனசே நினச்சிட்டு அவங்களாம் படுத்திருப்பாங்க. அடுத்த நாள் மார்னிங் வயன் தான் அங்கே ஃபுல்லாக வந்து 3 ஃப்ளோர்ஸ் ஓகேவாங்க அவங்க வீடு மட்டும். வயன் கரெக்டாக அதெல்லாம் பெருக்கிலாம் தொடச்சிட்டு வந்துட்டு கரெக்டாக தான் வந்திருப்பாரா. இப்படி போமாம்மா அப்படின்னு சொல்லிட்டு தான் வயன் தொடச்சிட்டே இருப்பாங்க. என்கிட்ட பார்க்கவும் இல்லை பேசவும் இல்லை. தயங்க தான் பார்த்துருப்பார். என்ன இவன் இவ்வளோ அடக்குடுக்கமாக இருக்கா இன்னைக்கு வந்திருப்பானே மாமா மாமா அப்படின்ட்டு இன்னைக்கு வரவே இல்லை அப்படின்னு தயங்க வச்சுட்டே போயிருப்பாரா. மைண்ட் ஃபுல்லாக க்ளீன்லாம் பண்ணிவிட்டு பாத்திரம்லாம் கழுவிட்டு ஏய் என்னை மாட்டி விட்ட மாட்டேலடா மாட்டி விட மாட்டேன் நான் சொல்கிற மாதிரி செய்டி அப்படின்னு தான் சங்குக்கு சொல்லியிருப்பாரு. மைனோவில் தெரியும் எந்த மாவு போடணும் அதான்டி வெள்ளை கலர் ஒரு மாவு சொன்னால அதை போடுறி டே கரெக்டாக வரும்லடா அப்படின்னு தான் பேசிகிட்டு இருப்பாங்க கிச்சன் நின்றுட்டு தான். அப்போ ஜங்குக் தான் ஏய் உனக்கு தெரியுமா எனக்கு தெரியுமா போடுறி இவ்வளோ பொருளே போடு அப்படின்னு சொல்லி தான் சொல்லிட்டு இருப்பாங்க. இப்போ கரெக்டாக சாரை வருவாங்க. கரெக்டாக ஃபோன் எடுத்து மொழிவங்க டெஸ்கில் வளைச்சி வச்சுட்டு என்ன பண்ணிட்டுருக்கேன் பார்த்தா தெரியல சமைச்சிட்டு இருக்கேன்க்கா. ஓ என்னது இது மாவெல்லாம் கொட்டிக்கிட்டு சமைச்சு முடிஞ்சதுக்கப்புறம் சொல்கிறேனே இங்கே பாரு நைட்டு சொல்லியிருக்கேன்னு சமைக்கணும்னு அது மட்டும்தான் சமைக்கணும். உனக்கு பிடிச்சாலும் சமைச்சிட்டு இருக்காத. உனக்கு அவ்வளோ ஆசையாக இருந்தான் புருஷன் வீட்டுக்கு போய் சமைச்சிக்கோ அப்படின்னு சொல்கிறேனே வாய்ந்தான். அக்கா நீ தேவையில்லாமல் பேசாத. நீ போ நான் சமைச்சிக்கிறேன் அப்படின்னு சொன்னவனே ஜாரை தான் போகும்போது வயனோட ஹிப்லாம் தழுவிட்டு போயிருப்பாங்க. வயண்டா பார்த்துட்டு என்ன பண்ணுற இல்லை ஏதோ அங்கே இருக்கிற மாதிரி இருந்துச்சு அதான் என்னன்னு பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் அங்கேருந்து ஜாரா போயிருப்பாங்க. வயன் ஜஸ்ட்ல எஸ்கேப்டா அப்படின்ட்டு பெருமோச்சை விட்டுட்டு கரெக்டாக ஃபோன் எடுத்து காதில் வச்சுருப்பாங்க. சொல்லுடா அப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது பின்னாடி தான் தயங்க போயிருப்பார். அதை க்ராஸ் பண்ணிவிட்டு அதை பார்த்துருப்பாரு. வயன் பேசிட்டு இருக்கதை வயன் அப்படின்னு சொன்னே வயன் தான் அதை அப்படியே எடுத்து கையில் வச்சுருப்பாங்க. அந்த ஃபோனை அப்படியே ட்ரெஸ்ட்டில் உணச்சி வச்சுருப்பாங்க. தயங்க நோட் பண்ணியிருப்பார். மாமா என்ன பண்ணிட்டுருக்க? அதுவா சமைச்சிட்ருக்கேன் நீ போயேன் நான் சமைச்சிட்டு சொல்கிறேன். ஏன் நான் இங்கே இருக்கக்கூடாதா? இல்லை மாமா எனக்கு எதாவது வேணுமா சொல்லு நான் தரேன் அப்படின்ட்டு வயன் தான் பதட்டமாக பேசிகிட்டு இருப்பாங்க. தயங்கு நல்லாவே புரியுது வயன் ஃபோனில் தான் பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க என்ன இது சமைச்சிட்டு இருக்கோம்மா நீ போங்க அப்படின்ட்டு ஃபஸ்ட்டு தயங்க திருத்ததுலேயே இருப்பாங்க. தயங்க ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்கும். என்ன எப்படி பண்ணிட்டு இருக்கான் சும்மா அந்த கிச்சன் தாண்டி போனால் போய் கூப்பிட்டு வச்சு கிச்சன்லேருந்து வெளியவே விட மாட்டான் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த தயங்க தண்ணியும் குடிச்சிட்டு அங்கேருந்து போயிருப்பார். வயன்தான் போயிட்டு காலை வச்சுட்டு பயமாக இருக்குடா அப்படின்னு சொன்னோன்னே எங்கள் ஜங்குக் தான் குடும்ப மாடியாது ஒரு கிச்சனில் கூட தனியாக விட மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் எங்கள் ஜங்குக் செம்மையாக கரைச்சி கொட்டிட்டு இருக்காரு. வயன் தான் மூடிட்டு சொல்லுடா அப்படின்னு சொன்னவனே ஜங்குக் தான் ரெசிபி சொல்ல வயன் கேக் தான் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு வயன் தான் ஃப்ரிட்ஜிலலாம் ஒழிச்சு வச்சுட்டு தேங்க்யூ ஜங்குக்கா தேங்க்ஸ்லாம் பலமாக இருக்குது என்ன அப்படின்னு கேட்டோன்னே வயன் தான் இம்மா பர்த்டேக்கு கேக்லாம் செஞ்சு கொடுத்துருக்கு போகிறேன் எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது தெரியுமா இதெல்லாம் செய்யவே தெரியாது இதான் சொல்லி கொடுத்துருக்கு நல்லா இருக்கும்ல அப்படின்னு வயன் தான் கேட்டோடனே ஜங்குக்கு தான் ரெசிபி சொன்னது யார் இந்த ஜங்குக் செஞ்சது யார் இந்த வயன் இப்போ எப்படி இருக்கும் செம்ம தூள் கலப்பு போது பார் மாஸ் காட்டு அப்படின்னு சொல்லி தான் பேசிகிட்டு இருப்பாங்க. அப்போ கரெக்டாக வயனுக்குள்ள சார்ஜர் இல்லைடா வெயிடா நான் இது வரை சார்ஜர் போனேன் எங்கே போடுறதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. ஜங்குக்கு வச்சுட்டு சரி அவர்கிட்ட பேச்சும் லாபம் சொல்லு அப்படி தான் சொல்லிட்டு தான் வச்சுருப்பாங்க ஃபோனை. வயனோட மறந்து கேட்க பார்த்து நினச்சி சிரிச்சிட்டு இருப்பாங்க மனசுக்குள்ளே. மாமா உனக்காக நான் ரொம்ப கஷ்டப்பட்டு செஞ்சுருக்கேன் தெரியுமா அந்த கேட்க அப்படி தான் சொல்லிட்டு மனசுக்குள்ளேயே யோசிச்சுட்டு இருப்பாங்க. கரெக்ட் நைட் ஆகிருக்கும். தயங்கி யோசிச்சுட்டே இருந்திருப்பாரு. என்ன நீ என் மைண்டே எப்படி ஓட்டிக்கிட்டே இருக்கு அவள் யாரு கூட வேணால் பேசட்டும் அவன் என்ன வேணால் பண்ணிட்டோம் எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு தான் தயங்கி புரண்டு படுத்திருப்பாரு. கரெக்டாக ரூம் ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்கும். பார்த்தா ஏன் தான் அது தயங்க எழுந்துட்டு எங்கே என்ன பண்ணிகிட்ருக்க? மாமா அது வந்து நான் உனக்கு சொல்லணும். எங்கே என்ன பண்ணிகிட்ருக்கா? ஃபஸ்ட்டு ரூமை விட்டு வெளியே போ. மாமா நான் உங்ககிட்ட ஒன்று சொல்லணுமே எனக்கு அறிவில்லை ரூமை விட்டு வெளியே போ அப்படின்னு தயங்க பயங்கரமாக கற்றுவார். அவன் கண்ணெல்லாம் கலங்கிருக்கும். மாமா நான் என்ன சொன்னேன் கேட்கவே மாட்டியா வெளியே போகணும் எல்லாம் ரூமை விட்டு அப்படின்னு சொன்னே கொஞ்சம் ரூமை விட்டு வெளியே போயிருப்பாங்க. கரெக்டாக பாட்டியை பார்த்துட்டேன். இல்லை எங்கே போகிற? அது வந்து ஆச்சி
எங்கே போகிற? மாமாவுக்கு பிறந்த நாளில் அதான் கேக் எடுத்துகிட்டு வந்தேன். மாமா தான் திட்டி அனுப்பிடுச்சு அப்படின்னு சொன்ன பாட்டி தான் பார்த்துட்டு வா உள்ள அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போயிருப்பாங்க. தேங்கி பார்த்துட்டு மா தூங்கலை நீ? சரி இவ்வளோ ஏன் திட்டி அனுப்புனேன்? என்னம்மா இந்நேரத்துக்கு எதுக்கு ரூமுக்கு? அதே தான் காலையில் பேசிக்கலான்னு. காலையா அவனுக்காக கேக்லாம் செஞ்சு கொண்டு வந்திருக்கான் அப்படின்னு சொன்னாங்க. பார்த்துட்டு கேக்கா இங்கே அப்படின்னு சொன்னேன். வாங்கிதான் எடுத்து உனக்கு பிறந்த நாள் இல்லைம்மா அதான் என்னால் முடிஞ்சது அப்படின்னு சொன்னேன். தயங்கு தான் சொல்லியிருக்கலாம்ல அப்படி தான் கேட்டுப்பாரு. வாங்கிட்டால அது வந்தும்மா என்கிட்ட ஏன் வைப்பற வயன் நான் மாமா தானே அப்படின்னு சொன்னவனே வாங்கிதான் விடுமாம்மா. இனியே பிறந்த நாள் வாழ்த்துக்கள் அப்படின்னு சொன்னவனே அந்த பாட்டியும் சிரிச்சிட்டேன். நானும் அதை சொல்ல தான் வந்தேன். ஃபஸ்ட்டு நான் தான் சொல்லலாம்னு நினச்சேன், நீ முந்திக்கிட்ட அப்படின்னு சொன்னவனே வாங்கிதான். பாட்டி இனிமேல் நீ தான் ஃபஸ்ட்டு நீயே போய் சொல்லப்போ அப்படின்னு சொன்னவனே. கரெக்டாக சாரா வந்து புதுசாக கேக்கு வாங்கிட்டு வந்திருப்பான். மாமா ஹாப்பி பர்த்டே அப்படின்ட்டு மைண்ட் பார்த்துட்டு அந்த கேக்கு ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கே. அது வந்து ஒரு பிளாக் ஃபாரஸ்ட் கேக் மாதிரி தான். வைன் ஏதோ நார்மலாக அவங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி ஒரு கேக் செஞ்சுருப்பாங்க. சாரா தான் பார்த்துட்டு என்னது இது? அது வந்து இதோ இவ தான் கேக் செஞ்சு கொண்டு வந்தா அப்படின்ட்டு அந்த பாட்டி சொல்லுவாங்க. இப்போ சாரா தான் பார்த்துட்டு மாமா பர்த்டே அதுவும் போய் இனிவன் சாப்பிட போகிறேன். இந்த காஸ்ட்லியாக ஆர்டர் பண்ண தெரியுமா? இந்தா இதை நீயே வெயிட் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த கேக்கில் தான் நிறைய கேண்டெலாம் வச்சு ஊதிலாம் கேக்லாம் வெட்டிட்டு இருப்பாங்க. சரிங்க இந்த கேக்கு தான் வெட்டிக்கிறாரு, கூட்டிகிட்டு இருப்பார். ஆனால் வாயினுக்கு கூட்டவே இல்லை. வாயினதை எதிர்பார்க்கல அப்படின்ட்டு எல்லோரும் போயிட்டுருப்பாங்க. இப்போ சாரா தான் நீ போல இதோ போகிறேன் அப்படின்னு கரெக்டாக போகும்போது தான் தேங்க வாயினு கை பிடிச்சிட்டு நில்லு அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு சொன்னது சாரை தான் பார்த்துட்டு எதுக்கு மாமா அழைக்க சொல்கிறேன்? இப்போ இதெல்லாம் க்ளீன் பண்ணல, இப்போ யார் பண்ணுவா அப்படின்னு சொன்னவனே சாரா தானே ஓ வேலைக்காரியில் மறைஞ்சே போயிட்டேன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அது நல்லாவே கேட்டிருக்கோம். ஒயின் கண்ணெல்லாம் கலங்கியிருக்கும். ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஒயினுக்கே. இப்போ தேங்தான் உனக்கு கேக்கு ஓட்டலைண்ணா மறந்தே போயிட்டேன் பாரு இந்தா அப்படின்ட்டு ஜாரோட கேக் அப்படியே குப்பை தொழிலில் போட்டுட்டு ஒயின் கேக் அப்படியே ஊட்டியிருப்பாங்க. ஒயினும் சாப்பிட்டு சரி மாமா நான் போயிட்டான் நான் இதில் க்ளீன் பண்ணிடு நீ உக்காரு அப்படின்னு சொன்னே. தேங்க தான் பார்த்துட்டு நான் எத்தனை பேருக்கு ஓட்டினேன் யாருன்னா எனக்கு ஓட்டினாங்களா அப்படி கேட்டவனே. ஒயின் தான் இல்லை மாமா நீ தப்பாக நினச்சிப்பல, நீ நல்ல விதமாக நினச்சி விட்டு நான் நல்ல விதமாக தான் நினச்சிப்பேன் அப்படின்னு சொன்னேன். ஒயின் தான் ஓட்டுவாங்க. தேங்க சாப்பிடுவேன் நல்லா இருக்கு உனக்கு எப்படி தெரியும்? அது சொன்னவனே ஒயின் தான் திரும்ப வச்சுட்டேன். அதெல்லாம் ஒருத்தவங்க சொன்னாங்க மாமா எனக்கு. யார்? அது வந்து உனக்கு தெரியுமாம்மா ஒருத்தவங்க சொன்னாங்க அப்படின்னு சொன்ன. தேங்க ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்கும். அவள் யாருன்னு சொல்லவே மாட்டாள் அப்படின்னு தான் இருக்கும். தேங்க கேட்கணும்னு இருக்கும் மார்னிங் யார் அந்த பையன் அப்படின்ட்டு. ஆனால் தேங்களை கேட்கவே முடியல. அப்போ வயந்தான் அதெல்லாம் அந்த கேக்கெலாம் எடுத்துகிட்டு அந்த எடுத்து ஃபுல்லாக தொடச்சிட்டு இருப்பாங்க. கீழே அப்படியே முட்டி போட்டு தேங்க தான் பார்த்துட்ருப்பாரு. வயன் என்கிட்ட ஏதாச்சும் மறைக்கிறியா அப்படின்னு கேட்டோன்னே வயந்தான் நான் என்னமோ மறைக்க போகிறேன் என்கிட்ட. நான் எல்லாத்தையும் உங்ககிட்ட சொல்லிட்டேன், ஒன்றுமே இல்லை உங்ககிட்ட தான் மறைக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் வயதை ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டு இருப்பாங்க. க்ளீன் பண்ணிட்டதெல்லாம் எடுத்து போகும்போது கரெக்டாக தேங்கல வயன் நான் உங்ககிட்ட சொல்லணும் சொல்லுமாம்மா அப்படின்னு சொன்னவனே. இது வேற வந்துட்டு நானும் சொல்லணும் வயன் அப்படின்னு சொன்னவனே. தேங்க பாரு இவன் எங்கேருந்து வந்தா அப்படின்னு தான் ஜாரா வந்து வெளியிலலாம் ஒட்டி கேட்டிருப்பாங்க. மொத்தத்தையும் பேசுறது எல்லாத்தையுமே கரெக்டாக வந்துட்டு ஜாரா தான் தேங்கோட கையை பிடிச்சிட்டு வயனுக்கு ஒரு மாதிரி படபடன்னு இருக்கும். என்ன இவன் கையெல்லாம் பிடிச்சிட்டு இருக்கான் அப்படின்னா அப்போது ஜாரா தான் சொல்லுவாங்க வயன் நான் உன் பர்த்டேக்கு தான் சொல்ல நினச்சேன், பட் நான் இப்போவே சொல்கிறேனே. என்னது? நாங்கள் 2 பேரும் லவ் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னோன்னே வயன் தான் அந்த கேக்கெலாம் கையில் வச்சுருப்பாங்க, அதை அப்படியே கீழே போட்டிருப்பாங்க. என்ன சொல்கிற? எனக்கு புரியல. ஓ உனக்கு இங்கிலீஷ்காரங்க வர தெரியாதுல்ல, பாதிலே படிப்பு விட்டேன் இப்படி தான் படிச்சுட்டு தொலைச்சிருக்கலாம் ஆல்ரெடி அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் 2 பேரும் காதலிக்கிறோம் அப்படின்ட்டு சாரா தான் தேங்கோட கை டைட்டாக பிடிச்சிருப்பாங்க. வயனுக்கு கண்ணில் தண்ணி ஊற்றிக்கிட்டே இருக்கும். உங்கள் கண்ணெல்லாம் தொடச்சிட்டு மாமா அது என்ன சொல்கிறான் அப்படின்னு கேட்டோடனே தேங்கதான் எதுவுமே பேசாமல் அமைதியாக நின்றுட்டுப்பார். இப்போது சாரா தான் வயனோட கிட்டே போயிட்டு வயனுக்கு கேட்குற மாதிரி மட்டும் பேசுவாங்க. அதான் சொல்லலை வயன் நீ வெறும் இந்த வீட்டுக்கு வேலைக்காரி மட்டும்தான், அப்புறம் என்ன இன்னொரு வீட்டுக்கு வேலைக்காரி அது மட்டும்தான் சொல்ல முடியும்.
வேறு ஒன்றும் முடியாது உன்னால். அது மட்டும் இல்லை, என்னை விட உனக்கு அழகும் இல்லை, படிப்பும் இல்லை. என்ன பண்ணுறது? நீ ஒன்றுத்துக்கும் வருத்தில்ல ஓயன். உனக்கெல்லாம் ரொம்ப எதிர்பார்க்குற நீ. உனக்கு தயங்க வேணுமா? அவர் எவ்வளோ பெரிய பிஸ்னஸ்மேன். சொல்லு. நீ போயும் இந்த வீட்டு வேலைக்காரி மட்டும்தான். இந்த வீட்டில் ஏன் தெரியுமா வேலைக்காரியே வைக்கல? ஏன்னா நீ இருக்கல, அதனால் மட்டும்தான். புரியுதா? அப்படின்னு சொல்ல அவன் கண்ணந்து ஆதாரியாக ஊற்றிக்கே இருக்கும். எனக்கு இது எதுவுமே மண்டையில் ஏறலை. வெறும் தயங்க மட்டும் ஆறாவோட கையை பிடிச்சிட்டு மட்டும் தான் ஏறிக்கிட்டே இருக்கு. அவங்க ஒரு மாதிரி தயங்கே பார்த்துட்டு இருப்பாங்க. தயங்கதான் எதுவுமே பேசல, அமைதியாகவே இருப்பார். கடைசியாக வயன்தான் அந்த ஜாரை இப்படி தள்ளி விட்டுட்டு, மாமா நான் உங்ககிட்ட தானே கேட்குறேன். நான் உங்ககிட்ட சொன்னலை மாமா, நான் உன்னை தான் காதலிக்கிறேன்னு. நான் உங்ககிட்ட சொன்னலை. டெய்லியும் சொல்லிடுது மாமா. நீ சொல்ல, நீ லவ் பண்ணலையே மாமா அப்படின்னு கேட்டவனே தயம்தான் இல்லைன்ற மாதிரி ஹெட்டை ஷேக் பண்ணியிருப்பாரு. மயந்தான் சரி மாமா சரி, நீ 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 இரு நான் போகிறேன். இந்த கேக் நான் க்ளீன் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் மயனுக்கு என்ன தண்ணி ஊற்றிக்கிட்டே இருக்கும். அவங்க கேக்கெலாம் க்ளீன் பண்ணிகிட்டே இருப்பாங்க. சாரம் கையை கட்டி நின்று பார்த்துட்டு இருப்பாங்க. இதெல்லாம் தயங்கதான். இல்லை நீ க்ளீன் பண்ண வேணாம், நீ போ, நான் பார்த்துக்கேன். இல்லைம்மா, இல்லை நான் பண்ணுறேன். இது ஏன் வேலை தானே, நானே பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் மொயின் அதை க்ளீன் பண்ணிட்டு இருப்பாங்க. தயங்கதான் அந்த துணியை வாங்கிட்டு நான் பார்த்துக்கிறேன். சரிம்மா நான் அந்த ரூமை விட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் மொயின் அந்த டோரை க்ளோஸ் பண்ணுற வரைக்கும் தயங்கே பார்த்துருப்பாங்க. தயங்கி நீ குடிஞ்சிட்டு இருப்பார். மொயின் தான் போய் ரூமை லாக் பண்ணிவிட்டு பயங்கரமாக கதறி எழுந்திருப்பாங்க. ஏமாம்மா இது பண்ணுறேன், நான் உன்னை தானே லவ் பண்ணேன். ஏமாம்மா உனக்கு என்ன பிடிக்கவே இல்லை. நானும் படிச்சு உனக்கு என்ன பிடிச்சிருக்கோம்ல, நானும் கொஞ்சம் அழகான உனக்கு பிடிச்சிருக்கோம்ல. ஏமாம்மா உனக்கு என்ன பிடிக்கவே இல்லை. நான் ரொம்ப லவ் பண்ண தெரியுமா? ஏமாம்மா சின்ன வயசில் எனக்கு ஃபங்க்ஷன் வச்சப்போ அந்த கேள்வி தான் சொல்லிச்சு, நம்ம ஃபஸ்ட்டு யாரை பார்க்குறோமோ அவங்க தான் நம்ம லைஃப் பார்ட்னராக இருப்பாங்கன்னு சொல்லிச்சு. நான் ஃபஸ்ட்டு நான் அப்படி தான் பார்த்தேம்மா. அந்த எல்லோ கலர் லைட்டில் அவ்வளோ அழகாக இருந்தது தெரியுமா நீ? அப்படி நான் ஒன்று 10 வருஷம் நான் அப்படி பார்த்ததே இல்லை மாமா. எனக்கு ஒன்று அப்பத்துலேருந்து பிடிக்குமாம்மா, எனக்கு ஒன்று அப்பத்துலேருந்தே பிடிக்கும். ஏமாம்மா உனக்கு என்ன பிடிக்காம போச்சு? ஆமாம்ல, நான் கொஞ்சம் அழகாக இருந்திருக்கணும்ல. அது இல்லை நான் என்ன பண்ணுவேன்? நான் என்னம்மா பண்ணுவேன்? நான் படிச்சுருந்தா எனக்கு பிடிச்சிருக்கோம்ல என்ன. ஆனால் நான் என்ன பண்ணுவேன்? நான் படிக்கணும்னு ஆசைப்பட்டனே மாமா, யாருமே இல்லையே எனக்கு. நீ கேட்டேன், ஆனால் ரொம்ப நாள் ஆகிடுச்சு மாமா, எனக்கு வேண்டாம். என்ன ரொம்ப தான் நினச்சிட்டேன், எனக்கு நீ மட்டும் தானே வேணுமாம்மா. ஏமாம்மா இப்படி பண்ணேன்? நான் உன் சுற்றி வந்துட்டு இருந்தேன். நீ என்னை வேண்டாம்னு சொல்கிறப்ப கூட வலிக்கல, நீ அவள் தான் வேணும்னு சொல்கிறப்ப ரொம்ப வலிக்குது மாமா. ஏன்னு தெரியல, லைட்டாக வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு மைண்ட் அவங்க ஹார்ட் டேக் வச்சுட்டு பயங்கரமாக அழுதுட்டு இருப்பாங்க. தேம்பி அம்மா ஜங்குக்கும் கால் பண்ணியிருப்பாங்க. அதெல்லாம் இக்னோர் பண்ணிவிட்டு மைண்ட் தான் அந்த பெட் மேலேயே படுத்துக்கிட்டு நைட்டு ஃபுல்லாக அழுதுருப்பாங்க. மார்னிங் தான் ரொம்ப லேட் ஆகிருக்கும், 9 o'clock ஆகிருக்கும். அப்போது மைண்ட் அவங்க அம்மா தான் வந்து மைனோட டோரை நாக் பண்ணிகிட்டே இருப்பாங்க. மைண்ட் டோரையும் ஓப்பன் பண்ணல. இப்போ தான் வந்திருப்பாரு. என்ன காட்சி, ஏன் தட்டிகிட்டே இருக்கா? டே இப்போ பாருடா டைம் என்னாச்சு, இன்னும் எழுந்துக்கவே இல்லை, வீட்டில் எல்லாம் போட்ட மாதிரியே இருக்குது அப்படின்னு சொன்னவனே டைம்தான் வச்சு பண்ணிக்கிட்டாலோ ஐயோ அப்படின்ட்டு டோரை தட்டிக்கிட்டே இருப்பாரு. மைண்ட் தான் ஓப்பன் பண்ணிட்டு என்னம்மா அப்படின்னு கேட்பாங்க. மைண்ட் மூஞ்சி ஃபுல்லாக அப்படியே பிங்கிஷாக இருக்கும். நோஸு அந்த சீக்ஸ் எல்லாமே ரெட்டிஷாக இருக்கும். அந்த கண்ணெல்லாம் அவ்வளோ ரெட்டாக இருக்கும். நைட்டு ஃபுல்லாக தூங்கவே இல்லை, அழுதுகிட்டே இருப்பாங்க. அது பற்றியாக தெரியுது. அவங்க மாதிரி பார்த்துட்டு என்னடி கோலம் இது? டைம் என்னாச்சு, உனக்கு என்ன இவ்வளோ தூக்கம் வேணுமா? போ குளிச்சுட்டு வா, கீழே வேலையெல்லாம் போட்ட மாதிரியே இருக்குது அப்படின்னு சொன்னோடனே வாங்கிட்டான். இல்லைம்மா எனக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குது, நான் அப்புறமா நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அப்போ அவங்க அம்மா தான் எனக்கு என்ன இங்கே பாராட்டி நடத்துகிறாங்க, இன்றைக்கி வந்து நாளைக்கு செய்கிறேன்றதுக்கு மூடிட்டு வந்து கழுவடி அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அப்போ வாங்கிதான் டோரட்டை அப்படியே மூடி வச்ச மாதிரி க்ளோஸ் பண்ணிவிட்டு திருப்பி போய் படுத்து அழுதுட்டு இருப்பாங்க. இப்போ தேங்கதான் அக்கா அவளுக்கு என்னமோ உடம்பு சரியில்லை, நீங்களும் டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஜாரா தான் வந்து அவங்க அம்மா கிட்ட, ஓ மேடம் ஒரு மட்டும் இல்லையோ வரலையோ சூப்பர் அப்படின்னு தான் சொல்லிகிட்டு இருப்பாங்க. இப்போ அவங்க அம்மா தான்
எல்லா வேலையும் செஞ்சிட்ருப்பாங்க அவங்களே. இங்கே தான் ஒயின் திரும்பி திரும்பி அழுதுகிட்டே இருந்திருப்பாங்க நைட்டு ஃபுல்லாக. இப்போ காலையிலும் சாப்பிட்ருக்க மாட்டாங்க, மதியமும் சாப்பிட்ருக்க மாட்டாங்க. நைட்டு லேட்டு தான் வந்திருப்பார். அவங்க அக்கா தான், டேய் வாடா சாப்பிட்றா அப்படின்னு சொன்னோடனே தேங்க தான் வந்து உட்காந்துருப்பார். அவங்களும் சாப்பிட வச்சுருப்பாங்க. டேஸ்ட்டுமா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். தேங்க தான் பார்த்துட்டு, என்னக்கா டேஸ்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, நான் தானே சமைச்சேன், அவன் எங்கே அந்த ரூமை விட்டு வெளியவே வரல, எப்படி சமைப்பா, நான் தான் சமைச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது தேங்க தான் பார்ப்பார். ஒரு மட்டும் வெளியும் வரலையா, வரவே இல்லை, சே ஒரு வேலை கூட செய்ய மாட்டேறா, தண்டை சோறு வச்சுக்கிட்டு ஒன்றுத்துக்கும் பிரயோஜனம் இல்லை. அப்படி தான் செம்மையை திட்டிகிட்டு இருப்பாங்க. வயனை போட்டு தயங்க முன்னாடி தயங்கல எனக்கு போதும் அப்படின்ட்டு பாதிலே எழுந்து வந்திருப்பாரு. கரெக்டாக போகும்போது அவங்க அம்மாவோட ரூமில் தான் அவங்க அம்மா அப்படின்னு கத்துவாங்க. தயங்கல போய், என்னாச்சுமா, இங்கே என்ன நடக்குதுன்னு தெரியுமா, என்னதுமா, அவன் ஏன் வெளியே வரல, ஆமாம்மா, என்னம்மா சொல்கிற, அவள் காலையிலேருந்து வெளியே வரல, அவளை சாப்பிட்டானா சாப்பிடல, குக்கறதுக்கு கூட வீட்டில் ஒரு ஆள் இல்லை தெரியுமா, எனக்கு பார்க்க கூட வச்சு தர ஆள் இல்லை இந்த வீட்டில் அப்படின்னு தானே தயங்க தான் பார்க்க உடச்சிக்கிட்டே பேசிகிட்டு இருப்பாரு. என்னடா ஆச்சு அப்படின்னு கேட்டவனே தயங்தான், அது வந்து ஒன்றும் இல்லைம்மா அப்படின்னு சொல்லி சமாளிச்சிருப்பாரு. அந்த பாட்டியும் சரி நீ எனக்கு போதும் நீ போ அப்படின்னு சொல்லி தயங்க தான் போய் அந்த ரூமை நாக் பண்ணியிருப்பாரு. ஆனால் வயன் திறந்தே இருக்க மாட்டாங்க. அவங்க வாய்ஸ் மட்டும் கேட்கும். தயங்க கிட்ட போய் கேட்டான் வயன்தான், ஜக்குக்கா நீ சொன்னது கரெக்டு தான்ல, என் அம்மாவுக்கு என்னை பிடிக்கவே இல்லை, நீ சொன்னது கரெக்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. தயங்கல புரிஞ்சுக்கிட்டான் இல்லை, அவன் மூவ் ஆன் ஆகிடுவா அப்படின்னு சொல்லிட்டு தான் அங்கேருந்து தயங்க போயிருப்பார். வாய்ந்தான் இங்கே, நீ சொன்னது கரெக்ட் தான் ஜங்குக்கா, மாமா எனக்கு இல்லவே இல்லைண்ணா, ஆனால் எனக்கு ரொம்ப வலிக்குது ஜங்குக்கா, இல்லை ஏற்றுக்கவே முடியல, நீ அப்போவே சொன்ன மாமானு கிடைக்க மாட்டாருன்ட்டு, ஆனால் எனக்கு ரொம்ப வலிக்குது ஜங்குக்கா, ஏன் எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது, எனக்கு செத்தெல்லாம் போல இருக்குது ஜங்குக்கா அப்படின்னு பேசிட்டு இருப்பாங்க. ஜங்குக்கு தான், பைத்தியமே என்ன பேசிட்டுக்க நீ, மாமா இல்லைனா உலகத்தில் பையனா இல்லையா, இல்லை ஜங்குக்கா எனக்கு மாமா மட்டும் தான் முக்கியம், எனக்கு மட்டும் ஏன் இப்படிலாம் நடக்குது அப்படின்ட்டு வாய்ந்தான் கதறி கதறி எழுதிருப்பாங்க. ஜங்குக்கும் எவ்வளோ காம்ப்ளைண்ட் பண்ணியிருப்பாரு. பிரியா வேறு கால் பண்ணி அவங்களும் காம்ப்ளைண்ட் பண்ணி ட்ரை பண்ணியிருப்பாங்க. பட் வயன்தான் எதுக்குமே அசர மாதிரியே இல்லை. அவங்க வெளியே வரல, அன்றைக்கி ஃபுல்லாக சாப்பிடவும் இல்லை. மறுநாள் மார்னிங் தான் திருப்பி வயன் அவங்க அம்மா தான் தட்டிக்கிட்டே இருப்பாங்க டோரை. வயன் ஓப்பனே பண்ணல. ஓப்பன் பண்ணுறியா இல்லையா அப்படின்ட்டு பயங்கரமாக தட்டிக்கிட்டே இருப்பாங்க. அப்புறம் தேங்க வந்து என்ன காய்ச்சி ஒரு கதவை தரடானி அப்படின்னு சொன்னேன். தேங்க தான் போய் டோர் ஓப்பன் பண்ணி பார்ப்பாரு. டோர் ஓப்பனே ஆகலை, ஸ்பேர் கீ இருக்கும், அதை போட்டு தான் ஓப்பன் பண்ணி பார்த்தா அவன் தான் படுத்துட்டு இருப்பாங்க நல்லா குறுகிட்டு. உங்கள் அம்மா தான் வந்து எழுந்துடி இன்னும் அவ்வளோ குழப்பா, நேற்று ஃபுல்லாக ஒரு வேலை செய்யலை எனக்கு வேலை செய்யலைன்னு நினச்சிட்டு இருக்கேன் நீங்கள் எழுந்துடி அப்படின்னு திட்டிகிட்டு இருப்பாங்க பயங்கரமாக. அப்போ தேங்க தான் அக்கா இருக்கா அப்படின்ட்டு கிட்ட போய் பார்த்தா வயனுக்கு அவ்வளோ ஜுரம். அப்படியே வயனோட கண்ணும் ஃபுல்லாக அப்படியே ரெட்டாக இருக்குது, கையெல்லாம் அவ்வளோ சூடாக இருக்குது. தேங்க தானே அக்கா இவ்வளோ ஜுரம் அடிக்குதுக்கா அப்படின்னு சொன்னோன்னே உங்கள் அம்மா தானே, அதுதானே ஏதாச்சும் வேலை செய்ய மட்டும் எல்லாம் வந்துடும் எங்களுக்கு அப்படின்னு தான் சொல்லிவிட்டு நீ ரூமை க்ளோஸ் பண்ணிட்டு வா அப்படின்னு சொல்லுவாங்க. தேங்க தான் வயன் இங்கே பாரு அப்படின்னு சொன்னோன்னே வயன் எழுந்துக்கவே இல்லை. அவங்க நல்லா ஃபைண்ட் ஆகிருப்பாங்க. பக்கத்துலேருந்து ஃபோன் கிடக்கும், அதில் எடுத்து பார்த்தா ஜங்குக்கு 14 மிஸ்டு கால் கொடுத்துருப்பாரு. அந்த ஃபோனையும் எடுத்துகிட்டு தயங்க வந்து வயனை அப்படியே பிரைட் எல்லாம் தூக்கியிருப்பார். எல்லோரும் பார்ப்பாங்க இதை. அப்போ சாரா அம்மா என்ன பண்ணிட்டுருக்க, தள்ளி போ சாரா, மாமா என்ன பண்ணிட்டுருக்க, நீ முதல்ல அவளை விடு, தள்ளி போ சாரா அப்படின்னு கத்திட்டு தான் தயங்க தான் அவளை அப்படியே ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டின்னு போயிருப்பார். ஹாஸ்பிட்டலில் காய்ச்சி பிடிச்சி கத்திருப்பாங்க. என்ன சார் இது இவ்வளோ ஜுரமாக ஏதாவது எவ்வளோ ஜுரம் இருக்குமா வச்சுருப்பீங்க, ஒரு கேரட் பார்த்தா என்ன உங்களுக்கெல்லாம் அப்படின்னு தான் காய்ச்சி முடிச்சுன்னு கத்திருப்பார். தயங்கங்களுக்கு ஒரு மாதிரி கண்ணெல்லாம் கலங்கியிருக்காங்க. அப்போது டாக்டர் தான் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் இருக்கட்டும், அவங்க ஏதோ நிறைய எழுதிருக்காங்க போல், அதான் அவங்க ஃபேஸ்லாம் அப்படி இருக்குது, கொஞ்ச நேரம் ரெஸ்ட் இருக்கட்டும், அவங்களுக்கு கொஞ்சம் தூக்கிறதுக்கு கொஞ்சம் டோஸ்லாம் கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. எனக்கு ஃபுல்லாக ஆஃபீஸ்க்கே போகல, அங்கே தான் இருந்திருப்பாங்க. அப்போ தான் வயன் கண்ணை முழிச்சிருப்பாங்க. முடிச்சு பார்த்தா ஹாஸ்பிட்டல் நடிச்சிருப்பாங்க. கேட்டுப்பாங்க எங்கே இருக்கேன், அதுவா உனக்கு நிறைய ஜுரம் ஆகிடுச்சு, நீ தான் ஹாஸ்பிட்டலில் இருக்க அப்படின்னு சொன்னவனே கரெக்டாக தயங்க வந்திருப்பாரு. வயன் உனக்கு ஓகே இல்லை அப்படின்னு கேட்டோன்னு வயன் தான் ஆமாம் என்னை கொண்டு போய் வீட்டில் விடு அப்படின்னு சொல்லுவாங்க. தயங்க தான்
இவன் என்ன பேசிகிட்டு இருக்க நீ? மாமா எனக்கு கொண்டு போய் வீட்டில் வேடா, உனக்கு தான் என்ன பிடிக்கலன்ட்டு இல்லை, அப்படி எதுக்குமா எல்லாம் பண்ணிட்டுருக்க அப்படின்னு சொன்னேங்க தான் பயங்கரமாக கத்திட்டு விட்டு வருவாயினா. வைத்தியமா நீ? உன்னை எனக்கு சுத்தமாக பிடிக்கல, இப்போவும் சொல்கிறேன் எனக்கு உன்னை பிடிக்கவே இல்லை. அப்படி சொல்லிட்டு வாங்கிதான் கண்ணெல்லாம் கலங்கி தாதடியாக ஊற்றிட்டுக்கோங்க, கண்ணை தொடச்சிட்டே இருப்பாங்க. இப்போ தேங்க தான் இதுக்கு கூட தான் அழுதுகிட்டே இருக்கு கடைசி வரைக்கும் இப்படி அப்படின்னு சொல்லிட்டு தான் வைனா அப்படியே தூக்கிறதுக்கு கிட்டே போயிருப்பார். வைந்தால இல்லை நானே வந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் வைன் நடக்கவே முடியல. ஆனால் இப்படி எப்படியும் நடந்துக்கிட்டு வந்திருப்பாங்க. கரெக்டாக வீட்டுக்கு வந்தோடனே வீட்டில் இருக்கவங்க தான் வீட்டுக்கு தான் வந்திருப்பாங்க. வந்தோடனே பயங்கரமான திட்டம் எல்லோரும் வந்துட்டியாமாங்க ராணி, இப்போ எப்படி உங்களுக்கு உடம்பு அப்படின்னு சொன்னோடனே வயந்தான் வாயை மூடுங்க அப்படின்ட்டு ஒரு மாதிரி கோவமாக சொல்லிட்டேன். அப்போ அடுத்த ரூமுக்கு போயிருப்பான். எல்லாேருக்கும் செம்ம டென்ஷனாக இருக்கும். தேங்கெல்லாம் ஃபஸ்ட்டே ரூமுக்கு போயிருப்பார். வயந்தான் ரூமை விடவே வரல, யாருக்கும் பேசுகிறதும் இல்லை. இப்படியே தான் ஒரு 1 வீக் போயிருக்கோம். வயனோட பர்த்டேலாம் முடிஞ்சிருக்கும். யாருக்கு வந்து விஷயம் தெரியவே தெரியாது. ஆனால் சங்குக்கு மட்டும் கண்டினியூஸாக கால் பண்ணிக்கிட்டே இருக்காரு. அந்த ஃபோனும் தேங்கிட்ட தான் இருக்கும். தேங்கும் எடுத்து அதை பார்த்துட்டு அப்படியே வச்சிருவார். ஒய்கிட்ட கொடுக்கூட நினச்சிருப்பாரு. ஆனால் மறந்து போயிருப்பார். அன்றைக்கி கரெக்டாக அப்படி தான் வயந்தான் அப்படியே ரூமில் சோகமாக உட்காந்துட்டு இருப்பாங்க. நீ எனக்கு மட்டும் அப்படி அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது தான் ஆமாம்ல சங்குக்கில் அந்த 3 பார்த்தோன்னே சங்குக்கு ஞாபகம் வந்திருக்கும். எட்டு பார்த்தா ஃபோனே காணும், ஃபோனைங்க அப்படின்னு ஃபுல்லாக தேடி பார்த்துருப்பாங்க, எங்கேயுமே காணும். அப்படியே இப்போ இந்த பாட்டிக்கிட்ட தான் கேட்டிருப்பாங்க. அந்த பாட்டியில் ஃபோனா எங்கே போய் விட்டேன், நான் அப்போவே நினச்சி யார்கிட்ட மாட்டிப்பேன், போ உனக்கு சங்க தான் எனக்கு அப்படின்னு இந்த பாட்டி வேறு பயங்கரமாக திட்டிருப்பாங்க. வாங்கின அப்படி தேடி பார்த்துருப்பாங்க. கரெக்டாக தயங்கூட ஒரு ரூமில் தான் இருக்கும். கரெக்டாக அதை எடுத்து பார்த்துருப்பாங்க. பார்த்தா அவ்வளோ மிஸ்டேக் கால் ஜங்குக்கு. இதெல்லாம் தயங்க வந்து பார்த்துருக்காரு. பார்த்தும் பார்க்காத மாதிரி விட்டுருக்காரு. வயனுக்கு தெரியுது. அப்போ தான் தயங்க வந்திருப்பார். என் ரூமில் நீ என்ன பண்ணிகிட்ருக்க அப்படின்னு தயங்கி பாரு. வயனில் இல்லை என் ஃபோன் எடுக்கலான்னு வந்தேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ தயங்கி தான் வயனோட கையை பிடிச்சிட்டு இந்த ஃபோன் யார்து, யாரில் இருந்தால் உனக்கு என்ன நல்லா கையை விடு ஓ அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. தயங்கினால யாருதுன்னு கேட்டேன். மாமா எங்கே தான் இந்த ஃபோன் யார் கொடுத்தா உனக்கு? மாமா வேண்டாம் விட்டுரு, என்னை ரொம்ப கஷ்டப்படுத்துகிறேன், இதுக்கு மேலே போதும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டாம் மற்ற ஏன் கஷ்டப்படுத்துற மாதிரி பேசிட்டு போயிருப்பாங்க. போய் பயங்கரமாக கொஞ்சம் அழுதுட்டு இருப்பாங்க. எனக்கு மட்டும் எப்படிலாம் நடக்குது, நம்மகிட்ட கேட்டேன் இதெல்லாம் நடக்கணும்ன்ட்டு அப்படின்ட்டு. அதான் எனக்கு ஃபீவர் மட்டும் குறையவே இல்லை. மயன்தான் ஃபோன் எடுத்துரு, ஜங்குக்கா பைத்தியக்காரி நாய் என்ன பண்ணிட்டு இருக்க விடனால அவனுக்கு எவ்வளோ தூரம் ஃபோன் பண்ணது, உங்கள் வீட்டுக்கு கூட வந்தேன், நீ தான் ஒரு ரூமில் இல்லை, எங்கடி போயிருந்த அப்படின்னு தான் ஜங்குக்கு பயங்கரமாக கத்திட்டு இருப்பார். தயங்தான் பின்னாடி பார்த்துட்டு இருப்பார். வயந்தால ஏய் சாரிடா, இது வந்து எனக்கு உடம்பு தெரியல, தான் ஹாஸ்பிட்டலுக்கு எனக்கு ஒரு வார்த்தை சொன்னியாடி அப்படின்ட்டு தான் ஜங்குக்கு பேசிகிட்டு இருப்பார். இதெல்லாம் தான் பின்னாடி பார்த்துட்டு தான் இருப்பார். அது வந்து சாரிடா சொல் அப்படின்னு சொன்னவனே ஜங்குக்கு தான் சரி இப்போ எப்படி இருக்கு உடம்பு, ஓகே நாங்கள் பார்த்து கூட யாருமே இல்லை அப்படின்னு சொன்னேன். வயந்தான் சிரிச்சிட்டு அதான் நீ எப்பவுமே சொல்லுவல என் கூட வந்து நான் பார்த்துக்கிறேன்ட்டு. அப்போல்லாம் இந்த மாதிரி வெறுப்பாக இருக்கும்டா, ஆனால் இப்போ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அந்த மாதிரி சொல்கிறதுக்காச்சும் ஆள் இருக்கேன் அப்படின்ட்டு அப்படின்னு சொன்னேன். ஜங்குக்கு தான் இப்போ கூட வந்துடி நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். வயந்தான் சிரிச்சிட்டு வேணடா பார்க்கலாம் எத்தனை நாள் போதோ போகட்டும் அப்படின்னு தான் சொல்லிட்டு இருப்பாங்க. தேங்காய் பண்ணிட்டு பாரு ஒயின் திரும்பி பார்த்துட்டு மாமா அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கிட்ட தான் ஜங்குக்கா எனக்கு கால் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபோனை எடுத்துகிட்டு மாமா இங்கே என்ன பண்ணிட்டுருக்கேன், நீ யார்கிட்ட பேசிட்டு வையன் மாமா, நான் யார்கிட்ட பேசினா உனக்கு என்ன மாமா, பாரு எனக்கு கஷ்டப்பட்டது மாமா, தெரிஞ்சு போயிடேன் அப்படின்னு தான் சொல்லியிருப்பாங்க. இப்போ தேங்தான் அப்படியா அப்போ நீ இதை பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரூமுக்கு தான் போய் லேப்டாப் எடுத்து வந்திருப்பாரு. சிசிடிவி ஃபுட்டேஜ் தான் ஜங்குக்கு தான் அந்த சுவர்லாம் கிருச்சி ஒயின் பால்கனி வரைக்கும் வந்திருப்பார். கரெக்டாக ஒயின் ரூமை நாக் பண்ணிகிட்டே இருப்பார். ஏன்னா ஒயின் ரூமில் யாருமே இருக்கிறதுனால திறந்துருக்க மாட்டாங்க. அப்போ தான் வந்து ஹாஸ்பிட்டலில் போயிருப்பாங்க. இதெல்லாம் வந்து ஒயின் காட்டினோடனே ஒயின்கிட்ட வந்து தயம் காட்டுவார். ஒயின் பார்த்துட்டு மாமா சொல் இது யார், உனக்கு தெரிஞ்சவங்கன்னா சொல்ல விட்டுடலாம், இல்லைன்னா போலீஸுக்கு கால் பண்ணாது. மாமா உனக்கு எதுக்கு மாதிரி அவ்வளோ விஷயம், எனக்கு தான் வந்துச்சு, இப்போ என்ன உனக்கு, நான் பார்க்க தான் வந்தான், இப்போ என்ன, ஓ இது வேறு அவன் எப்பத்தில் வந்து, மாமா எனக்கு உங்கள்கிட்ட சொல்கிறதுக்கு விருப்பமே இல்லை மாமா, போதும் அதான் உனக்கு இருக்க இந்த சம்மதம் இல்லைன்னு சொல்லிட்டேன் மாமா,
எப்படி கெட்டு போனால் உனக்கு என்ன? நான் எப்படியோ போய் தொலைகிறேன். உனக்கு என்ன மாமா, நீங்கள் வந்து வெளியே போ அப்படின்னு சொல்லிட்டு வயன்தான் தயங்குரு மட்டும் எல்லாம் அனுப்பியிருப்பாங்க. தயங்கத்தில் ஏற்றுக்கவே முடியல. மைண்ட் இன்னொரு பையன்கிட்ட பேசி தயங்கால ஏற்றுக்க முடியல. தயங்கு தான் போய் செம்மையாக குடிச்சிருப்பாரு. அங்கே இருக்கிறவங்க ஃப்ரெண்ட்ஸ் தான், டே என்ன பண்ணிட்டுருக்க அப்படின்னு சொல்ல தயங்கு தான் எதுவுமே சொல்லாமல் அவர் பாட்டு நிறைய குடிச்சிருப்பாரு. குடிச்சிட்டு வீட்டுக்கு தான் வந்தா மணி 3 ஆயிருக்கும். அப்போ தான் எல்லோரும் தூங்கிட்டு இருக்காங்க. ஒயின் விட்டு அங்கேயும் உட்காந்து நம்மளையே ஆணை பார்த்துட்டு இருக்காங்க. எல்லாமே எங்கள் ரூமில் உட்காந்துக்கிட்டு கெட்டது அவர் ரூமுக்கு போகாமல் ஒயின் போட்டு தட்டிக்கிட்டே இருக்காரு. ஒயினோல யார் இது தயங்கு தான் ஒரு மாதிரி கண்ணெல்லாம் மூடிட்டு இருக்காரு. அந்த ஒயின் பார்த்துட்டு, ஆமாம் இங்கே என்ன பண்ணிட்டு இருக்கேன், என் பொண்டாட்டி அப்படி தயங்கு சொல்லுவார். ஒயின் பார்த்துட்டு, ஆமாம் குடிச்சிருக்கியா அப்படின்னு சொன்னேன். தயங்கு தான் அந்த ரூமை க்ளோஸ் பண்ணிட்டு உள்ள வந்துட்டு, நீ வெயிட் பண்ணாட்டி சாரிடி, நான் ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன்ல, நீ ரொம்ப கஷ்டப்படுத்திட்டடி அப்படி தான் சொல்லிட்டு தயங்கு தான் பேசிட்டு பாரு வயந்தால. மாமா இங்கே பாரு என்ன பண்ணிட்டு தெரியுது அவனுக்கு, ஜாரை பார்த்தானா பெரிய பிரச்சனை ஆகிடும் மாமா, நீ முதல்ல வெளியே போ அப்படின்னு சொன்னே. தயங்கு தான் வயனை பண்ணிட்டு, அப்போ பார்த்தா எனக்கு என்ன பிரச்சனை, என் முன்னாடி பார்க்க நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னே. வயந்தா, மாமா நீ என்ன பேசிகிட்டு இருக்க, உனக்கு தெரியுதா? தெரியுது, நீ பொண்டாடி அப்படின்னு சொன்னவனே. வயந்தான், மாமா என்ன பேசிகிட்டு இருக்க, நீ வந்து தள்ளு, எதுனா பிடிக்கலன்ட்டல, இப்போ என்ன உனக்கு அப்படின்னு தான் வயன் கேட்பாங்க. அப்போது தயங்கு தான், யார் இதை உனக்கு பிடிக்கலன்ட்டு, எனக்கு நான் ரொம்ப பிடிக்கும்டி, ஆனால் நீ என்னை விட்டு எல்லா வேலையும் போடல, அப்போ தாண்டி எனக்கு தெரியும் உன்னை எனக்கு எவ்வளோ பிடிக்கும்ன்ட்டு. அப்புறம் அந்த பையன் நீ பேசும்போது எனக்கு அவ்வளோ எரிச்சல் தெரியுமா, எனக்கு எப்படி தெரியுமா இருந்துச்சு, அப்படியே ஊசி வச்சு குத்துற மாதிரி இருந்துச்சு. எப்பவுமே சொல்லுவேன் மாமா இப்படி சொல்லாத, யாரும் ஊசி வச்சு குத்துற மாதிரியே இருக்குன்ட்டு, அதே மாதிரி இருந்துச்சு தெரியும் எனக்கும், யாரும் ஊசி வச்சு குத்துற மாதிரி இருந்துச்சு தெரியுமா. அதுவே நேற்று அந்த பையனோட எங்கேயெல்லாம் ஊச்சி வந்தது பார்த்தோன்னே செத்துட்டேன். நான் வந்துட்டு கேட்டேன், நீ தான் ரொம்ப என்னை ஹர்ட் பண்ணுற மாதிரி பேசிட்டேன், ரொம்ப வலிச்சிச்சு தெரியுமா அப்படின்னு எங்கள் கண்ணெல்லாம் கலங்கி பேசிட்டு பாரு வயந்தானே. சாரி மாமா, நான் அவ்வளோ ஹர்ட் பண்ணிட்டேண்ணா, சாரி, நான் தெரியாம பேசிட்டேன், என்னை மன்னிச்சிட்டு மாமா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. தயங்கு தான் அவனையும் லிப்லாம் கிஸ் பண்ணிவிட்டு, அப்படிலாம் சொல்லக்கூடாது, நீ செல்ல பண்ணடில அப்படின்னு சொல்லி வாங்கிதான் அப்படியே ஷாக்கு நின்றுட்டுருப்பாங்க. தயங்கு தான் பிடிச்சிட்டு, ஏய் அப்படின்ட்டு வயனு கணத்துலேயே தட்டு வரேன். வயனு எழுந்துட்டு, என்னம்மா பண்ண, என் பிள்ளைக்கு நான் கிஸ் கொடுத்தேன், வேறு யார் தடுப்பா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன். வயன் பார்த்துட்டு, மாமா அப்படின்னு சொல்கிறதுக்குள்ள நான் தான் வயன் அப்படியே பிடிச்சி பெட்டில் போட்டேன். என்னடி என் பின்னாடி நான் தரக்கூடாதா, நீங்கள் ஆர்ட்டி சொல்கிறது தரக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு என் முன்னாடி நான் தருவேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் கிஸ் பண்ணிகிட்டே இருப்பார். அவர் அறியாமல் அவர் அப்படியே ஃபுல்லாக ட்ரெஸ்லாம் ரிமூவ் பண்ணி அவங்களுக்கு ஒரு மேக்கப் தான் போயிட்டுருக்கோம். வயனும் இல்லை, மாமா நீ இன்னும் பண்ணணுக்கு தெரியுதா, என் முன்னாடி நான் சந்தோஷமாக இருக்கேன், வேறு யார் என்ன சொல்ல போகிறா அப்படின்னு தயங்கி சொல்லுவார். உடனே வயந்தால, ஆமாம் எனக்கு நிஜமாக பிடிக்கும்ல, எனக்கு ஒன்று ரொம்ப பிடிக்கும், நான் உலகத்திலே இன்னும் பிடிச்சது, எனக்கு ரொம்ப பிடிச்சது எங்கள் அம்மாவை தவிர உன்னை மட்டும் தாண்டி, எனக்கு ஒரு சின்ன வயசுல ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா சொல்லிட்டு கிஸ் பண்ணிட்டு இருப்பாரு. அவன் என்ன பேக் கிஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. அடுத்த நாள் மார்னிங் தான் தயங்கு தான் ஃபஸ்ட்டு எழுந்து பார்த்தா, என்ன இது ரொம்ப வித்தியாசமாக இருக்குது, எங்கே இருக்கும் அப்படின்ட்டு சுற்றி மாற்றி பார்ப்பாரு. பார்த்தா வாயினோட ரூம் தான். என் ரூமுக்கு நம்ம எப்படி வந்தோம் அப்படின்னு பார்த்தா வாயின் தான் படுத்துட்டு இருக்காங்க. அதுவும் அவங்க டிசைன் படுத்துட்டு இருக்கோனே. தயங்கு அப்படியே அதில் தூக்கி மாதிரி போட்டுடுச்சு. ஓயன் மாமா எழுந்துட்டியா நீ அப்படின்னு தான் வாயின் அப்படியே ஸ்வீட்டாக கேட்பாங்க. இந்த மார்னிங் லுக்கில் தயங்கு பார்த்துட்டு, நான் எங்கே என்ன பண்ணிகிட்ருக்கேன், நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கியா, என்னம்மா எழுத்து மறந்துட்டியா, நைட் நடந்தது எல்லாமே அப்படின்னு சொன்னேன். தயங்கு தலையை கை வச்சுட்டு, வயன் என்ன பண்ண அப்படின்னு கேட்பாரு. வயந்தால, நான் என்ன பண்ணேன் இதான் வயனு கேட்பாங்க. இப்போ தயங்கால, வயன் நீ சொல்வல அப்பப்போ உனக்காக நான் எது வேணால் செய்வேன்ட்டு, அப்போ இது வரைக்கும் போவியா அப்படின்னு கேட்டு வயனுக்கு ஷாக்கு. மாமா என்ன பேசிட்டு இருக்க நீ, வயன் இங்கே என்ன நடக்குது, நான் குடிச்சிருந்தேன்னு என்னை யூஸ் பண்ணிக்கிட்டியா அப்படின்னு சொன்னேன். வயனுக்கு அப்படியே ஹார்ட்டே நின்ற மாதிரி ஆகிடும். மாமா என்ன பேசியிருக்கோன்னு தெரியுதா அப்படின்ட்டு வயன் தான் ஒரு மாதிரி கோவமாக கேட்பாங்க. அப்போ தயங்கு தான், வைத்தியம் மாறினே, நான் தான் சொல்லிட்டேன்ல எனக்காக லவ் பண்ணுறேன்ட்டு, இப்போ இந்த மயிருக்கு என் கூட எப்படி இருந்தேன் அப்படின்னு சொன்னேன். வயனுக்கு தான், மாமா என்ன சார் நைட்டு நீ லவ் பண்ணுறேன் அப்படின்ட்டு, இப்போ என்ன இதெல்லாம் அப்படின்னு கேட்டவனே. தயங்கு தான்,
ஆ நான் உன்னை லவ் பண்ணுறேனா? ஆ நினச்சேன். என்னடா இவ்வளோ விட்டு விட்டு வேலைக்கு போனாலே இதை பெருசாக பிளான் பண்ணுறாளேன்ட்டு. ஆனால் நீ இவ்வளோ பெருசாக இவ்வளோ சீப்பாக பண்ணு நினச்சி கூட பார்க்கலாம் வையன். ஆ நான் உன் அக்கா நினச்சதான் அவங்க கூட அப்படின்னு சொல்லி உனக்கு கற்றுக்கிற வைந்தான் போது நிறுத்து அப்படின்னு சொல்லுவாங்க. தேங்க தான் ஷாக்கில் பார்ப்பேன். வைந்தான் சீ உனக்கு கொஞ்சம் கூட அசிங்கமாக இல்லை இப்படி பேசுகிற நீ ஆ அப்படின்னு சொல்லுவாங்க. தேங்க தான் ஷாக்கில் வந்துட்டு பாரு. உனக்கு கொஞ்சம் கூட வைக்காம இல்லை மாமா. ஆ நான் அவனோட புதுசு போய்ட்டுன்னு நினைக்கவே இல்லை மாமா. ஆ எனக்கு நீ மட்டும்தான் வேணும் புரியுதா? நான் உனக்கு மட்டும்தான் லவ் பண்ணேன். இந்த உடம்பு இது எதுவுமே இல்லை. அதான் நைட் கிஸ் பண்ணுவானே நானும் பேக் கிஸ் பண்ணிவிட்டேன். நைட்டு நிறுத்திருந்தா இதெல்லாம் கேட்டுக்க மாட்டேன் நீ என்ன. நான் உன்னை சத்தியமாக லவ் பண்ணம்மா. எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும் சின்ன வயசு. ஆனால் இதுக்கு நான் காரணமே இல்லை. நீ ரொம்ப சீப்பாக பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. இப்போ தேங்கதான் நான் சீப்பாக பேசுகிறேன். நான் தான் உண்மையாக பேசுகிறேன்டி. சீ நீ இப்படி போய் நினச்சி கூட பார்க்கலடி. நான் உன்னை எப்படி நம்பினேன். ஆனால் நீ இவ்வளோ கேவலமா அப்படின்னு சொல்லி நம்மளை கற்றுக்கல. வைந்தான் நிறுத்து. நான் உனக்கு கேவலமா இல்லை நீ தான் கேவலமா. நீ தான் சொன்னேன் என் அக்கா நினச்சி என் கூட கொஞ்சம் கூட வாயெல்லாம் கோச்சில் அப்படி பேசுகிறேன். நான் ரொம்ப லவ் பண்ணேன் இப்போ கூட பண்ணுறேன். ஆனால் நீ பேசும்போது எனக்கு அப்படி எரியுது பாரு திக்கு திக்குன்னு எரியுது. உன் கூட ஏன்டா அப்படி இருந்தாலும் நினச்சி அப்படி தான் சொல்லியிருப்பாங்க. ஏன் தானே ஒய்யன் நீ வாய் ரொம்ப பேசுகிறேன் அப்படின்னு தான் சொல்லுவார். அப்போ வாய்ந்தான் போதும் நிறுத்து. நான் ஒன்று ரொம்ப பேசலை. போதும் நான் எல்லாம் பட்டதெல்லாம் போதும். முன்னாடி சுற்றி 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 எல்லாம் போச்சு. இப்போ இதுவும் எனக்கு ரொம்ப வலிச்சிச்சு மாமா. நீ சாரை உனக்கு பிடிச்சிட்டு அப்படி சொல்லும் போது. ஆனால் அதை விட இப்போ ரொம்ப வலிக்குது தெரியுமா? அப்போ கூட நீ எந்த இல்லை நான் தான் உன்னை எந்த நினச்சிட்டு இருந்தேன். நீ அவளை தான் லவ் பண்ணிட்டு இருந்தா சொல்லும் போது கூட என் மாமா நான் லவ் பண்ணவர் அப்படின்னு தான் இருந்துச்சு. ஆனால் நைட்டு நீ ஐ லவ் யூ பண்ணாடி அப்படின்னு தான் சொன்னேன். அப்போ நீ ஃபுல்லாக எந்த மாமா அப்படி இருந்து என் கூட இப்படிலாம் இருந்துட்டேன். அதுக்கப்புறம் நீ ஒரு வார்த்தை சொன்ன பார்த்தியா இப்போ ரொம்ப வலிக்குது ரொம்ப வலிக்குது மாமா. போதும் எல்லாம் போதும். எனக்கு தானே வலிக்குது நான் பார்த்துக்கிறேன். என் மனசு என் உடம்பு ரெண்டுமே வலிக்குது. அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? நானே என்ன பார்த்துக்கிறேன். நீ இதை மறந்துடு. அதுதானே உனக்கு வேணும் போ இந்த வெளியில் போனேன் அப்படின்னு சொல்லும் போது தேங்கிட்டான். இங்கே பாரு வையன் இதை வச்சு நீ பிளாக்மெயில் ஏதாச்சும் பண்ணணும்னு நினச்சேன். மாமா நீ மூடிக்கிட்டு வெளியே போயிடு இல்லை வாயில் அசிங்கமாக வந்துடும் வைன்னு சொல்லுவாங்க. தேங்கி சாப்பிட பாரு வையன் என்ன போதும்ல போ நீ வெளியே போன்ட்டு உன்னை ஃபஸ்ட்டு அப்படி தான் சொல்லிட்டு இருப்பாங்க. தயங்குவாங்க. இருக்கிற ஒரு டாலெலாம் எடுத்துகிட்டு அப்படியே போட்டுக்கிட்டேன் ஒரு பாட்டு வெளியே போயிட்டு வரேன். ஓகேடா நான் இதோட இந்த ஒன் ஷாட்டை முடிச்சுக்கிறேன். நான் இதை ஒன் ஷாட்டை போடணும்னு நினச்சேன். ஆனால் என்ன பண்ணுறது கொஞ்சம் டைம் கொஞ்சம் நிறைய போயிடுச்சு. அடுத்த பாட் சீக்கிரமாக போட்டுறேன்.